गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परश्शतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। ततः श्रीमच्छङ्कराचार्यादि गुरुपरम्परानुसन्धेय दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना। हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासाकुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना। सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अपाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमुमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुस्तुरासुरगणाः। देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे। ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ஸ்ரீஹரே நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. விக்ருதி நாம சம்வத்சரம், தட்சிணாயனம், வருஷ ருத்து, கன்னியா மாதம், புரட்டாசி மாதம், கிருஷ்ணபக்ஷம். இப்போ மகாலய பக்ஷம் நடந்துட்டுருக்கு, கிருஷ்ணபக்ஷம். அதில் இன்றைக்கி புண்ணியமான ஏகாதசி புண்ணிய நாள். புஷ்ய நட்சத்திரம் காலம்பரை, அதுக்கு பிறகு ஆஸ்லேஷா நட்சத்திரம் இன்றைக்கி ஆரம்பிச்சு விடுறது. அப்பேற்பட்ட புண்ணியமான தினத்தில் இன்றைய தினம் ஸ்ரீமத் பாகவதத்தில் 3வது ஸ்கந்தத்தில் 9வது அத்தியாயத்தில் 17வது ஸ்லோகத்திலேருந்து இந்த அத்தியாயம் பூர்த்தி பண்ணுறோம். இன்றைக்கி அத்தியனம் பண்ணுறோம். போன வாரம் 16 ஸ்லோகங்களுக்கு அர்த்தத்தை பார்த்தோம், அத்தியனம் பண்ணோம். இந்த அத்தியாயத்துக்கு பேர் பிரம்மஸ்துதின்னு பேர். ஏன்னா பிரம்மா முதல்
பகவான் பிரம்மாவை படைச்சாள். அந்த பிரம்மா தன் வாயால் முதல் திறந்து பகவத் ஸ்துதி பண்ணாள். அதான் இந்த ஸ்தோத்திரங்கள் எல்லாம் பிரம்மாவால் செய்யப்பட்டது. இப்போ இன்றைக்கி 17வது ஸ்லோகத்துலேருந்து பார்ப்போம். ஸ்ரீ ஹரே நமஹ. லோகோ விகர்ம நிரதः குஷலே பிரமத்தः கர்மண்யயம் त्वदुदिते भवदर्चने स्वे यस्तावदस्य बलवानिह जीविताशां सद्यच्छिनत्ति अनिमिषाय नमोस्तु तस्मै. பிரம்மா சுவாமியை போய் கூப்பிடுறாள். அனிமிஷாய நமோஸ்து தஸ்மை. ஹே பகவானே, ஹே அனிமிஷான்னு கூப்பிட்டாள். சுவாமிக்கு அனிமிஷன்னு ஒரு பேர். ஏன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் வருது, நிமிஷா அனிமிஷஸ்ரக்வி வாசஸ்பதிருதாரதீஹி அப்படின்னு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் சுவாமிக்கு நிமிஷான்னு ஒரு அர்த்தம் பேர், அனிமிஷான்னு ஒரு அர்த்தம், அது ஒரு பெரிய பேர். நிமிஷான்னா யார் கண்ணை மூடிக்கிறாளோ அவள் நிமிஷா. நிமீலித்தே நேத்ரே அஸ்ய இதி நிமிஷா. அப்போ நிமிஷகான்னு ஏன் அவருக்கு பேர்? கண்ணை மூடிகிட்டே இருக்காளாம் சுவாமி. ஆனால் கண்ணை மூடிகிட்டே இருந்தால் கூட எப்போதும் முழிச்சுட்டே இருக்காளாம் சுவாமி. ஏன்னா ஹீ இஸ் ஃபுல்லி அவேர் ஆஃப் ஹிம்செல்ஃப். அன்லைக் அஸ், நமக்கு தூங்குகிற சமயத்தில் நம்ம பற்றி ஒரு அவேர்னஸ் தெரியல. தூங்கி எழுந்ததுக்கப்புறம் தான் நம்ம தூங்கினோங்கிறது தெரியறது. சுவாமி அப்படி இல்லையா. அதனால் அவருக்கு அனிமிஷா, நித்திய பிரபுத்தஸ்வரூபத்வாத்து அனிமிஷா. நித்திய பிரபுத்தஸ்வரூபா யஹா சஹா அனிமிஷா. அவருக்கு எப்பொழுதுமே அவர் யாருங்கிறது தெரியறது, அவருக்கு நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. அதனால் அவருக்கு அனிமிஷான்னு பேர். அது தவிர நிமிஷம்னா ஒரு யூனிட் ஆஃப் டைம். அது சுவாமிக்கு இஸ் நாட் பவுண்டன் பை டைம்ங்கிறத காட்டணுங்கிறதுக்காக அனிமிஷா. அவர் இஸ் அவுட் சைட் தி ஆம்பிட் ஆஃப் டைம். கால தேச அவதிபியாம். அவருக்கு ரெண்டுக்கும் வெளியில் இருக்கார். அதனால் அவருக்கு அனிமிஷான்னு பேர். அப்படி சுவாமியை பார்த்து கூப்பிட்றாள் பிரம்மா. ஹே அனிமிஷா, ஹே நாராயணனே, லோகோ விகர்ம நிரதः குஷலே பிரமத்தः. ஜனங்கள் சிருஷ்டி பண்ண போகிறேனே, அவள்லாம் ஜீவிக்க போகிறாளே, அவள்லாம் என்னென்ன காரியங்கள் தங்களுக்கு நல்லதை தராதோ அந்த காரியத்தை தான் அசத்த பிசத்துன்னு பண்ணிட்டு இருப்பாள் எல்லாரும். கர்மண்யம் துவதுதித்தே பவதர்ச்சனே ஸ்வே. உங்களால் எது ஹிதம்னு கர்மாக்கள் சொல்லி வைக்கப்பட்டிருக்கோ இப்படி பகவானை போய் அர்ச்சனை பண்ணுறது, அவர் நாமாவை சொல்கிறது, ஸ்தோத்திரம் பண்ணுறது, பாகவதத்தை வாசிக்கிறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டாள். ஆனால் என்ன ஆகும்னாள், யஸ்தாவதஸ்ய பலவானிக ஜீவிதாசாம் சத்யச்சினத்தி அனிமிஷாய நமோஸ்து தஸ்மை. எல்லா ஜனங்களையும் சரியான பாதையில் நீ கொண்டு வந்துருவே. என்ன சத்யா சினத்தி, உடனேயே டைரக்டாக நீ நல்ல சரியான காரியங்கள் இல்லாத விஷயங்களில் அவளை ஈடுபட வைக்காமல் அவளுக்கு கஷ்டத்தை கொடுத்து திருப்பி அவன் மேலே உனக்கு அர்ச்சனை பண்ண முடியாது வச்சுடுவே. நீ அப்பேற்பட்ட நாராயணன் இல்லையா நீ, ஸ்ரீமன் நாராயணன். ஹே அனிமிஷா, உனக்கு நமஸ்காரம் நாள். யஸ்மாத் பிபேம்யஹமபி த்விபரார்த்ததிஷ்ட்யம் அத்தியாசிதः சகலலோக நமஸ்கிருதம் யத் தேபே தபோ பகுசவோ அவருருத்சமானः தஸ்மை நமோ பகவதே அதிமகாய துப்யம். பகவானை ஒவ்வொரு நாமாவா பேர் சொல்லி வாய் கொள்ளாமல் பேர் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுறாள் பிரம்மா. அதிமகாயங்கிறாள். சுவாமிக்கு பேர் யஜ்ஞஸ்வரூபன் சுவாமி. யஜ்ஞோ வை விஷ்ணு. விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் சுவாமிக்கு யஜ்ஞான்னு 2 இடத்துல சொல்கிறாள். ஒரு இடத்துல யஜ்ஞ யுஜ்யோ மகேஜ்ய கிரது சத்ரம் சதாங்கதி யஜ்ஞான்னு அங்கே ஒரு இடத்துல வருது. மறுபடியும் கொஞ்சம் நாள் கழிச்சு கடைசியில் ஒரு இடத்துல யஜ்ஞோ யஜ்ஞபதிர் யஜ்வா யஜ்ஞாங்கோ யஜ்ஞவாகனா அப்படின்னு
இன்னொரு இடத்துல வருது. சங்கர பகவத்பாதாளுக்கு வியாக்கியானம் பண்ணுறதே யஜ்ஞாங்கிறதுக்கு சர்வயஜ்ஞ ஸ்வரூபத்வாத்து யஜ்ஞான்னாள். இன்னொரு இடத்துல சொன்னால் யஜ்ஞாங்கிறதுக்கு யஜ்ஞாத்மனா யஜ்ஞா அப்படின்னாள். அவர் சுவாமியே யஜ்ஞாத்மா. எந்த யஜ்ஞத்தை எல்லாரும் பண்ணுறாளோ அதுக்கு ஆத்மா, த வெரி சோல் ஆஃப் தி சாக்ரிஃபைசஸ் தட் பீப்புள் மேக், அது சுவாமியாக இருக்காராம். அதிமகானா யஜ்ஞான்னு அர்த்தம். சுவாமிக்கு யஜ்ஞன்னு பேர், யஜ்ஞஸ்வரூபமாக இருக்கிறதுனால அப்படி அதை கூப்பிடுறாள். ஏ பகவானே அதிமகாய துப்பியம், உனக்கு நமஸ்காரம்னாள். யஸ்மாத் பிபேம்யகமபி த்விபரார்த்ததிஷ்ணியம். பிரம்மாவுக்கு எல்லாருக்கும் காலம் உண்டு. சுவாமியை தவிர எல்லாரும் இங்கே ஜனிப்பாள், மறுபடியும் அவள் சீட்டு கிழிஞ்சு போயிடும், மறுபடியும் திரும்பி போயிடுவாள். அப்படி பிரம்மாவுக்கும் ஒரு கால அளவு உண்டு. அவருக்கும் ஆயுசு 2 பரார்த்த காலம்தான். 4.3 பில்லியன் ஹியூமன் இயர்ஸுங்கிறது பிரம்மாவுக்கு ஒரு அரை நாள், அது பகல் மாதிரி. அதே மாதிரி இன்னொரு 4.3 பில்லியன் இயர்ஸ் போட்டோம்னா அது ராத்திரி. அப்படி 4.3 பில்லியன் ப்ளஸ் 4.3 பில்லியன், அப்போ என்னாச்சு 8.6 பில்லியன் இயர்ஸுங்கிறது பிரம்மாவுடைய ஒரு நாள். அப்படி அவருக்கு ஒரு மாதங்கிறது 30 நாள், மொத்தம் 12 மாதங்கிறது ஒரு வருஷம். அவர் 100 வருஷம் இருக்காராம் அப்படி பிரம்மா வருஷத்தில். அப்போது 360 100ஆல் பெருக்கணும். அப்போ 360 100ஆல்னா 36,000 டேஸ் பிரம்மா டேஸ் இருக்கார். அப்போ ஒரு நாளுங்கிறது 8.6 பில்லியன் ஹியூமன் இயர்ஸ். அப்போ அவரோட ஆயுசு பிரம்மாவுக்கு எத்தனை வருஷம்னா, சத்தியலோகத்தில் இருப்பார்னா, பகவான் அவரை சிருஷ்டி பண்ணி சத்தியலோகத்தில் இருக்க சொல்லியிருக்காள். 8.6 டைம்ஸ் 36,000 பில்லியன் இயர்ஸுக்கு அங்கே இருக்க சொல்லியிருக்காராம். அதுதான் பரான்னு சொல்கிறது. அவருடைய டைம் இருக்கே அதுக்கு பரான்னு பேர். பரார்த்தம் என்ன, அதில் பாதி, அர்த்தம்னா பாதி. அந்த 2ஆல் பெருக்கினா 2 பாதியை பெருக்கினா 1, அதனால் த்விபரார்த்தம்னா ஒரு பரான்னு அர்த்தம். அதனால தான் நம்ம சங்கல்பம் பண்ணுறதை கூட சொல்கிறோம் பாருங்க. சுபே சோபனே முகூர்த்த ஆத்திய பிரம்மணா த்வித்தீய பரார்த்தேங்கிறோம். த்வித்தீய பரார்த்தம்னா பிரம்மாவோட ஆயுஸில் பாதி ஆயுஸ் ஆல்ரெடி ஃபினிஷ்ட். இப்போ 2வது ஹாஃபில் நம்ம இருக்கோம். அவருடைய 2வது ஹாஃப் ஆஃப் ஹிஸ் ஏஜ், அதில் தான் இப்போ நடந்துட்டுருக்கிற வியாபகாரிகத்தில் இருந்துட்டுருக்கோங்கிறதாக சங்கல்பம் பண்ணிக்கிறோம். அப்படி இவர் சொல்கிறார், பிரம்மா சொல்கிறார், யஸ்மாத் பிபேமி அகமபி த்விபரார்த்ததிஷ்ணியம். எனக்கு நீங்கள் இத்தனை வருஷம் கொடுத்து சத்தியலோகத்தில் இருக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்கீர்கள். இருந்தால் கூட என்னோட முடிவு காலமும் ஒரு நாள் வரப்போகிறதேன்னு பயமாக தான் இருக்குங்கிறார். அவரே அப்படி பயமாக இருக்காருங்கிறார். அகமப்பிங்கிறார், எனக்கே பயமாக இருக்குங்கிறார். அத்தியாசித சகலலோக நமஸ்கிருதம் எது, எல்லா விதமான லோகங்கள் இருக்கே, அண்ட சராச்சரங்கள் எல்லாத்தையும் நீ உன்னுடைய குக்ஷிக்குள்ளே வச்சுருக்கே சுவாமி, படுத்துட்டுருக்கே. தேபே தபோ பகுசவோ அவருருத்சமானஹ தஸ்மை நமோ பகவதே அதிமகாய துப்பியம். நான் இந்த அத்தனை படைப்புகளுக்கும் அதிபதியாக இருந்தால் கூட எனக்கும் காலம் முடிஞ்சு சத்தியலோகத்தை விட்டு மறுபடியும் போக வேண்டிய காலம் வரும். அதை நினச்சி எனக்கே பயமாக இருக்குது. அப்பேற்பட்ட பரம்பொருளான நீ, என்னையும் படைத்த பரம்பொருளான உனக்கு நமஸ்காரம் நாள். அதிமகாய துப்பியம் நமஸ்காரம் பண்ணுறார் அவருக்கு. அடுத்த ஸ்லோகத்தில் சொன்னார், திர்யங் மனுஷ்ய விபுதாதிஷு ஜீவயோனிஷு ஆத்மேச்சயாத்மகிருத சேது பரீப்சயாயஹ ரேமே நிரஸ்த விஷயோபி அவருத்த தேகः தஸ்மை நமோ பகவதே புருஷோத்தமாய. புருஷோத்தமாய நாள், எல்லா புருஷாளுக்கும் உத்தமமான புருஷன் சுவாமி, பெரும் ஆளவர். அப்பேற்பட்ட அந்த பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணாள். ஹே ஸ்ரீமன் நாராயணா, உன்னுடைய மாயினால், உன்னுடைய சுய இச்சையினால் நீ பல அவதாரங்கள் எடுக்கிற. எப்படிலாம் எடுக்கிற? திர்யங் மனுஷ்ய விபுதா ஆதிஷு,
தேவாளுடைய வயத்தில் பிறக்கிற, சாதாரண மனுஷியாள் வயத்தில் பிறக்கிற, திரியங் சாதாரண அனிமல்ஸ் மிருக ரூபத்தில் இருக்க மனுஷாள் இல்லை, மனுஷாளுக்கு கீழ்பட்ட இருக்கே ஜீவராசிகள் திரியங். அப்போ சுவாமி மத்ஸ்யாவதாரம் எடுத்திருக்காள், கூர்மாவதாரம் எடுத்திருக்காள், இப்படிலாம் எடுத்திருக்காள். அதுதான் சொல்கிறாள், இப்போ ஏற்பட்ட பலவிதமான அவதாரங்கள் நீ எடுத்திருக்கே, அதுவும் எதனால்? ஆத்மகிருத்து ஆத்மேச்சையா, ஒருத்தரும் உன்னை கம்பல் பண்ணலை, நீயாவே ஸ்வயம், நீ சுதந்திரா, நீ எப்போதும் சுதந்திரமாக இருக்கப்பட்டவர், உன்னை யாரும் கம்பல் பண்ண முடியாது. இதுக்காக எடுத்தேன்னா உன்னுடைய விஷயத்தை எல்லாரும் புரிஞ்சுக்கணுங்கிற ஒரே நோக்கத்தோடு கூட, பரமானுகிரகம் பண்ணும் ஜீவராசிகளுக்குங்கிற ஒரே எண்ணத்தோடு கூட இத்தனை அவதாரம் எடுத்துட்டியே, அந்த அப்பேற்பட்ட புருஷோத்தமனான உனக்கு நமஸ்காரம் நாள். யோ வித்யயா அனுபகதோபி தசார்த்தவிருத்தியா நித்ராமுவாக ஜடரீ கிருதலோகயாத்ரா அந்தர்ஜலே அஹிகஷிபு ஸ்பர்ஷானுகூலாம் பீமோர்மிமாலினி ஜனஸ்ய சுகம் விவೃண்வன்னே. யஹ அவித்யா அனுபகதः, உனக்கு அவித்யேங்கிறதே கிடையாது. யூ ஆர் நாட் டச்டு பை இக்னோரன்ஸ். நீ என்ன, நீ பரிபூர்ண ஞான ஸ்வரூபி, அதனால் ஞானம் இன்மைங்கிறது உங்கள்கிட்ட அணுகாது. யோ அவித்யா அனுபகதः அப்படி தசார்த்தவிருத்தியா, தசார்த்தம்னா 5ன்னு அர்த்தம். தசத்தில் அர்த்தம் என்ன? அர்த்தம்னா half of 10 is 5. விருத்தியா, விருத்தி மொத்தம் 5 விருத்தி. இந்த 5 விருத்தியை வச்சுண்டு, அது என்னென்ன விருத்தி? 5 விருத்தி: தமசு, மோகம், மகாமோகம், தாமிஸ்ரம், அந்த தாமிஸ்ரம் அப்படின்னு 5 விருத்தி. அதெல்லாம் அவித்யை. அந்த 5 விருத்திலேருந்து வெளியில் பட்டவர் சுவாமி, அவருக்கு இதெல்லாம் பாதிக்காது. நமக்குத்தான் அந்த விருத்திகள்லாம் பாதிக்கும். ஸோ பகவானை அந்த 5 விருத்தியும் பாதிக்காது. அப்படி இருந்தவர் ஆதிசேஷ தல்பத்தில் படுத்துன்னு இருக்காள். இப்போ ஏற்பட்ட பிரளய ஜலத்தில் எப்போ ஏற்பட்ட ஜலம்? அப்படியே கொந்தளிச்சுட்டு வருது ஜலம். பீமோ உர்மி மாலினி, பீம உர்மி மாலினின்னா என்ன அர்த்தம்? பெரிய பெரிய அலைகளெல்லாம் அடிக்கிறது தான் அப்போ ஏற்பட்ட சமுத்திரம், பிரளய இது சமுத்திரம். அதில் ஆதிசேஷ தல்பத்தில் நீ படுத்துட்டுருக்கியே, இதுவும் சந்தோஷமாக படுத்துட்டுருக்கார் சுவாமி, ஆனந்தமாக படுத்துட்டுருக்கார். ரங்கநாத சுவாமியை சொல்கிறது, அவர் நிமிஷா கண்ணை மூடின்னு இருக்கார். ஆனால் கண்ணை மூடின்னு இருந்தால் கூட அவர் அனிமிஷா, அப்படியே முழுக்க தான் யாருன்னு ஃபுல் அவேர்னஸ் இருக்குது. அதனால தான் யாரோ ஒருத்தர் சொன்னார், நித்ரா முத்ராம் நிகில ஜெகதி ரக்ஷணே ஜாகரூகாம். ஜாகரூகாம்னா நல்லா முழிச்சின்னு கொட்டாப்பிளை மாதிரி முழிச்சுன்னு இருக்கிறதுக்கு ஜாகரூகாம். ஜாக்கிரதையாக இருக்குன்னு சொல்கிறோம் பாருங்க. ஜாக்கிரதையாக இருந்தால் என்ன அர்த்தம்? ஜாகரூகமாக இருக்குன்னு அர்த்தம். கண்ணை முழிச்சுன்றது தூங்கிப்படாதுன்னு அர்த்தம். ஜாக்கிரதையாக இருந்தாக்க அப்படி ஜாகரூகாம் கண்ணை முழிச்சுன்னு இருக்காளாம். ஜாகரூகாம் நான் என்ன பண்ணிட்டு இருக்காரு? கண்ணை மூடிட்டு இருக்கார் ஸ்ரீரங்கத்தில். நித்ரா முத்ராம், சுவாமி இருக்கிறதுக்கு பேர் நித்ரா முத்ரைன்னு பேர். ஆனால் நித்ரா முத்ராமாக இருந்தால் கூட ரக்ஷனே ஜாகரூகாம், லோகத்தெல்லாம் ரட்சிக்கணுங்கிற ஒரே எண்ணத்தோடு கண்ணை முழிச்சுட்டே இருக்காராம் உள்ளுக்குள்ளே. அப்பேற்பட்ட பெருமாள் இல்லையா அவர்? அவரை இங்கே பிரசம்சி சொல்கிறாள், அப்பா நீ ஆதிசேஷ தல்பத்தில் படுத்துட்டுருக்கே. நித்ராமுவாக ஜடரீ கிருத லோகயாத்ரா, லோகத்தில் இருக்கப்பட்ட எல்லாரையும் மெயின்டைன் பண்ணணும், அவளை காப்பாற்றணுங்கிற ஒரு எண்ணத்தோடு படுத்துட்டுருக்கியே. ஹே சுவாமி, அப்பேற்பட்ட உனக்கு நமஸ்காரம் நாள். என்னாபிபத்மபவனாத் அகமாசமீட்ய லோகத்ரயோபகரண யதனுக்ரஹேண தஸ்மை நமஸ்த உதரஸ்தபவாய யோக நித்ராவசான விகசன் நளினேக்ஷணாய. இப்படி பிரம்மா ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கிறதே சுவாமி இப்படி மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குறாள். அது தெரிகிறது இந்த ஸ்லோகத்தில். என்னாபிபத்மபவனாத் அகமாசமீட்ய, ஹே ஈட்யன்னு கூப்பிட்டாள். ஈட்யன்னா ஸ்தோத்திரம் பண்ண தகுந்தவனேன்னு அர்த்தம். நீ எல்லாராலையும் ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு அருகனான பரம்பொருள் இல்லையா? ஹே ஈட்யா, ஒன்றுங்கிட்டேன்னு தான் நான் தோண்டினேன். என்னாபிபத்மபவனாத் அகமாசம், நான் உன்னுடைய வயத்தில் இருந்த தாமரையிலேருந்து தோண்டினேன்.
லோகத்ரயோபகரண யதனுகிரகேண, 3 லோகத்தையும் சிருஷ்டி பண்ணுறதுக்கு எனக்கு சக்தி உன்னால் தான் ஏற்பட்டது. அப்பேற்பட்ட உனக்கு தஸ்மை நமஸ்தே உதரஸ்த பவாய யோக நித்ராவசான விகசன்னு நலினேக்ஷனாய. நித்ரா அவசானம்னா முடியறதுன்னு அர்த்தம். சுவாமி தூக்கத்துலேருந்து முழிச்சிருந்து பிரம்மா அப்படி பார்த்தாலாம். அப்பொழுது உன்னுடைய கண்கள் நலினேக்ஷனாய, தாமரப்பூ விகசிக்கிறது மாதிரி உன் கண்கள் விகசம் அடைஞ்சு திறந்திருக்கே. இத்தனை லோகத்தையும் உதரஸ்த வயிற்றுக்குள்ளே வச்சுருக்கியே. அப்பேற்பட்ட பரம்பொருளான நாராயணா உனக்கு நமஸ்காரம் நாள் இந்த ஸ்லோகத்தில். சோயம் சமஸ்த ஜகதாம் சுஹிருதேக ஆத்மா சத்வேன யன் மிருடயதே பகவான் பகேன தேனைவ மே திருஷமனுஸ்பிருஷதாத்யதாஹம் ஸ்ரக்ஷ்யாமி பூர்வவத் இதம் பிரணத பிரியோசௌ. பிரம்மா சொல்கிறாள், அப்பா பரம்பொருளான ஸ்ரீமன் நாராயணா நமஸ்காரம். நீந்தான் இத்தனை ஜீவராசிகள் என்ன படிச்சியே, எனக்கு எல்லாத்துக்கும் நீந்தான் சுகிருத்துனா ஃப்ரெண்டு. சோயம் சமஸ்த ஜகதாம் சுகிருது ஏக ஆத்மா, ஒரே ஒரு ஆத்மா. இத்தனை ஜீவராசிகள், நான், இந்த லோகம் எல்லாமே உன்னுடைய ஒரே ஆத்மா தான். பல ஆத்மாக்கள் இல்லை, எல்லாத்துக்குள்ளேயும் ஊடுருவி இருக்கார் சுவாமி. சத்வேனயன் மிருடயத்தே பகவான் பகேன. இப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்ன? உனக்கு பகஹா அஸ்ய அஸ்தீதி பகவான். பகவான் உனக்கு பேர் என்ன காரணம்? பகேன, உங்கள்கிட்ட பகம் இருக்குது. அன்றைக்கே சொல்லியிருக்கேன், பகஹானா 6 குவாலிட்டிஸ் இருந்தாக்கா பகம்னு பேர். அந்த 6 குவாலிட்டி என்ன? ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய வீரியஸ்ய யசஸ் ஸ்ரீயா ஞான வைராக்கியோச்சைவ ஷண்ணாம் பக இதீரிதா. 6 குவாலிட்டிஸ் இருந்து இந்த 6 குவாலிட்டி ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய வீரியஸ்ய யசஸ் ஸ்ரீயா ஞான வைராக்கியோச்சைவ ஷண்ணாம் பக இத்தனையும் இருக்கணுமா. இந்த 6 குவாலிட்டி இருந்து கொடுத்தோன்னா அந்த அந்த கம்பைன்டு 6 குவாலிட்டிக்கு பகஹான்னு பேர். பகஹா அஸ்ய அஸ்தி இத்தி பகவான். அதனால் அவரை பகவான்னு கூப்பிடுறோம். அந்த 6ஐயும் வச்சுட்டு இத்தனை சிருஷ்டி பண்ணியிருக்கியே, நீ இத்தனை ரட்சிக்கிறியே, எங்களுக்கெல்லாம் சுகிருதா இருக்கியே. அப்பேற்பட்ட உனக்கு நமஸ்காரம் நாள். ஏன்? உன்னுடைய அனுகிரகத்தினால நான் ஸ்ரக்ஷ்யாமி பூர்வவத் இதம், முன்னாடி எப்படி படைச்சேனோ, ஒவ்வொரு தடவையும் பிரளயம் வந்து பிரளயம் போகும். பிரம்மா எத்தனை நாள் இருப்பார்னா, பிட்வீன் ஒன் பிக் பேங் அண்ட் அனதர் பிக் பேங். இந்த யூனிவர்ஸ் முழுக்க ஒரு பிக் பேங்கில் தோணியிருக்கு. அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகி போயிட்டு கடைசியில் திருப்பி எல்லாம் கான்ட்ராக்ட் ஆகி திருப்பி திரும்ப ஒரு சிங்கிள் பாயிண்ட்டுக்கு வந்துடும். த டியூரேஷன் பிட்வீன் த ஃபஸ்ட் பிக் பேங் அண்ட் த செகண்ட் ஸ்டார்ட் ஆஃப் த செகண்ட் பிக் பேங் இருக்கே, அதுதான் பரான்னு பேர். அதுதான் பிரம்மா இருந்துட்டுருக்காள். அப்போ மறுபடியும் பூர்வவத்து, அதே மாதிரி மறுபடியும் சிருஷ்டி ஏற்படும். இப்படி பீரியாடிசிட்டியோடு கூட. ஏன்னா நம்மளுடைய மாடல் எப்படின்னா, இட்ஸ் நாட் அ லீனியர் மாடல். அது பீரியாடிக்காக போயிட்டு இருக்கும். சிருஷ்டி பிரளயம் இப்படி போயிட்டு இருக்கும். அப்படி பூர்வவத்து இதம் ஸ்ரக்ஷ்யாமின்னாள். முன்னாடி எப்படி சிருஷ்டி பண்ணித்தோ, இதுக்கு முன்னாடி பிரளயத்துக்கு முன்னாடி அப்படியே நான் சிருஷ்டி பண்ணுறேன் உன்னுடைய அனுகிரகத்தினால. அப்பேற்பட்ட சுவாமி உனக்கு பிரணதா பிரியோசௌ, எனக்கு ரொம்ப அன்புக்கு இடம் கொடுத்த சுவாமியே உனக்கு நான் பிரணதா நமஸ்காரம் பண்ணுறேன். பிரணதகானா சரண்டர் பண்ணுறேன்னு அர்த்தம், பிரபத்தி பண்ணுறேன்னு அர்த்தம். சோயம் சமஸ்த ஜகதாம் சுஹிருதேக ஆத்மா சத்வேன யன் மிருடயதே பகவான் பகேன தேனைவ மே திருஷம் அனுஸ்பிருஷதாத் யதாஹம் ஸ்ரக்ஷ்யாமி பூர்வவத் இதம் பிரணத பிரியோசௌ. ஏஷ பிரபன்னவரதः ரமயாத்மசக்தியா யத்யத் கரிஷ்யதி கிரஹீத குணாவதாரः தஸ்மின் ஸ்வவிக்ரமமிதம் சஜதோபி சேதः யுஞ்சீத கர்மசமலம் சயதா விஜஹ்யாம். எவ்வளோ அழகாக சுவாமியை கூப்பிட்றாரு பாருங்க. ஹே பிரபன்ன வரதா நாள். பிரபன்னானாம் வரதா யஹா சஹா பிரபன்ன வரதா. யாரெல்லாம் சுவாமியை போய்
சரணம்னு காலில் விழுந்து சரணாகத்தை அடைகிறாளோ அவளுக்கெல்லாம் சுவாமி பரமானுகிரகத்தை கொடுக்குறாளாம். அதனால் அவருக்கு பிரபன்ன வரதான்னு பேர். ஏஷ பிரபன்ன வரதோ ரமயாத்மசக்தியா. இத்தனை சிருஷ்டியும் பண்ணுறதுக்குள்ளான என்னையும் சிருஷ்டி பண்ணி எல்லாத்தையும் மாயினால் பண்ணியிருக்கேன். அந்த மாயை வேறு யார்? ஒன்றும் இல்லை, உன்னுக்கு உள்ளேயே இருந்துருக்காளே ரமா மகாலட்சுமி இருக்காளே, அனபாயினியாக மார்பில் இருந்துருக்கப்பட்ட மகாலட்சுமி ரமையா ஆத்மசக்தியா. அதான் அவள் அந்த ஆத்மசக்தி, உன்னுடைய ஆத்மசக்தி அந்த ரமா அந்த ஹிருதயத்துக்குள்ளே வச்சுருக்கே, மார்பு பிரதேசத்தில் வச்சுருக்கியே. அவள்னால நீ என்ன பண்ணுற? யத் யத் கரிஷ்யதி கிரகீத குணாவதாரா. எவ்வளோ அவதாரங்கள் எடுக்க போகிறே, எத்தனையோ சிருஷ்டி பண்ணுறையே. எல்லாத்துக்கும் காரணம் இந்த ரமே, அந்த மகாலட்சுமி. அவள் உங்ககிட்ட எப்போதும் அனபாயினியாக இருந்துருக்காள். தஸ்மின் ஸ்வவிக்ரமமிதம் சிருஜதோபி சேதா யுஞ்சீத கர்மசமலம் ச யதா விஜக்யாம். நீ எனக்கு என்ன அனுகிரகம் பண்ணணும்னா என்ன சிருஷ்டி பண்ணுன்னு சொல்லி என்னை உண்டாக்கியிருக்கே. ஏ பகவானே, எனக்கு அந்த சிருஷ்டி பண்ணுறதுக்குள்ளான ஞானத்தை கொடுத்து அது எல்லாத்தையும் கர்மாவை என்னை பண்ண வச்சுவிட்டு அத்தனை கர்மாவையும் நான் தியாகம் பண்ணணும். அதில் பெருமையே வரப்படாது. எனக்கு நான் தான் பண்ணேன்னு ஒரு கர்வம் ஏற்படப்படாது. ஏன்னா திருப்பி உன்னோட கூட நான் சேர்ந்து விடணும். அதுக்கு எல்லாத்தையும் தியாகம் பண்ணிவிட்டு கர்ம பல தியாகம் பண்ணிவிட்டு சேர்ந்துருவேன் அப்படிங்கிறாள். ஏஷ பிரபன்ன வரதோ ரமயாத்மசக்தியா யத் யத் கரிஷ்யதி கிரகீத குணாவதாரः தஸ்மின் ஸ்வவிக்ரமமிதம் ஸ்ருஜதோபி சேதः யுஞ்சீத கர்ம சமலம் ச யதா விஜக்யாம். எல்லாத்தையும் விட்டு மறுபடியும் உங்கள்கிட்ட சேர்ந்துருவேன். நாள் நாபிக்ரதாதிஹ சதோ அம்பசி யஸ்ய பும்சஹ விஜானசக்திரகமாசம் அனந்தசக்தேः ரூபம் விசித்திரமிதமஸ்ய விவிருண்வதோ மே மாரீரிஷீஷ்ட நிகமஸ்ய கிராம் விசர்கः. பிரம்மாவை சுவாமி படைச்ச போதே வேதத்தையும் படித்து அவருக்கு வேதத்தை அனுகிரகம் பண்ணாள். அந்த வேதத்தை அவர் எப்போதும் சொல்லிட்டு இருப்பார். அதனால் பிரம்மாட்டேன்னு தான் தோணித்து, வேதம் தோணித்து. நம்மெல்லாம் பூனை போட்டுக்கிறோமே, இந்த பூனலுங்கிறது வேற ஒன்றும் இல்லை, இட்ஸ் சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் வேதம். வேதத்தை எப்போதும் கையில் தூக்கிட்டு இருக்க முடியாதுங்கிறதுனால இந்த பூனலை எப்போதும் தூக்கிட்டு இருக்கோம். ஏன்னா புஸ்தகத்தை பெருசாக கையில் வச்சுன்னு எப்போ பார்த்தாலும் போக முடியாதே. அந்த நாலெட்ஜ் நம்மகிட்ட இருக்குங்கிறதுனால ஞாபகப்படுத்துறதுக்காக ஏற்பட்டது இந்த உபவீதம். இந்த உபவீதங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, அது பிரம்மம் தான். அந்த பிரம்மம் இருக்கே, அதாவது நாலெட்ஜ் இருக்கே, அது மொத்தம் 3ஆக பிரித்தாள். 3. அதனால தான் திரையின்னு பேர் வேதத்துக்கு. ஒரே நாலெட்ஜ் தான், ஆனால் பார்க்குறதுக்கு 3ஆக தோணும். அது திரை, அதனால் அதுக்கு திரையின்னு பேர். அதனால தான் இந்த பூனல் இருக்கே, அது ஒரே கயிறு தான். அந்த கயத்தை சுற்றி 3ஆக பண்ணி பிரம்மம் முடிச்சு போடுறது. அதனால் இந்த வேதம் இருக்கே, அது பிரம்மா தோணின போதே அதுவும் தோணித்து. சகஜகான்னு பேர். சகஜாயத்தே யஹா சஹா சகஜா. எப்பொழுது ஒருத்தரோட கூட சேர்ந்து பிறந்ததோ அவர் அதே சமயத்தில் கூட பிறந்ததுக்கு பேர் சகஜகான்னு பேர். அதனால தான் பூனை போட்டுக்கிறதே சொல்கிறது இல்லையோ, யஜ்ஞோபவீதம் பரமம் பவித்ரம் பிரஜாபதே எத் சகஜம் எத்து சகஜம். எத்து சகஜம்னா என்ன? பிரஜாபதின்னு பிரம்மாவுக்கு பேர். பிரம்மா தோணின போதே இதுவும் சேர்ந்து தோணித்தான். எது? இந்த நாலெட்ஜ், ஞானம். இந்த ஞானத்தை ரெப்ரசன்ட் பண்ணுற பூனல் இருக்கே, அதுவும் அதோட கூட சேர்ந்து பிறந்தது அப்படின்னு சொல்கிறது. நம்ம உபவீதத்தை போட்டுக்கிறதே இந்த மந்திரம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். யஜ்ஞோபவீதம் பரமம் பவித்ரம் பிரஜாபதேஹே எத்து சகஜம் புரஸ்தாத்து. ரொம்ப முன்னாடி, ரொம்ப நாள் முன்னாடி எப்போ பிரம்மா தோணினாரோ அப்போவே இந்த வேதம் தோணிடுத்து. அந்த வேதத்துக்கு ரெப்ரசன்டேட்டிவ் சிம்பல் இருக்கப்பட்ட இந்த பூனல் இருக்கே, இதுவும் அப்போ தோணித்துங்கிறதா சொல்லிக்கிறோம் நம்ம, வேறு ஒன்றும் இல்லை. அதான் இங்கே சொல்கிறாள், அந்த வேதத்தை நான் மறக்காமல் இருக்கணும். மா ரீரிஷீஷ்டன்னா மறைஞ்சு போகுதுன்னு அர்த்தம். மான்னா வாண்டான்னு அர்த்தம். ஹே பகவானே, நீ எனக்கு அனுகிரகம் பண்ணம். என்னை இத்தனை சிருஷ்டியும் பண்ண சொல்லி ஆர்டர் போட்டிருக்கே, எனக்கு ஒர்க் இருக்குது. ஆனால் அதோடு கூட வேதத்தையும் உபதேசம் பண்ணிட்டு போயிருக்கேன். இந்த வேதத்தை நான் தினம் சொல்லிகிட்டே இருக்கேன். அந்த வேதம் என் வாயை விட்டு நின்றுவிடப்படாது. மா ரீரிஷிஷ்ட, அதை மறக்காமல் பண்ணு. நிகமம்னா வேதம். அந்த வேதம் என்னுடைய வாயிலேருந்து எப்போதும் இருந்துகிட்டே இருக்கட்டும்ங்கிறதாக பிரார்த்திக்கிறார்.
नाभिक्रदादिघसतोऽम्भसि यस्य पुंसः विज्ञानशक्तिरहमासम् अनन्तशक्तेः रूपं विचित्रम् इदमस्य विवृण्वतो मे மாரீரிஷீஷ்டம் நிகமஸ்ய கிராம் விசர்கா. வேத சப்தங்கள் எனக்கு எங்கிட்டேருந்து மறக்காமல் இருக்கட்டும் நாள். அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறாள், சோசாவதப்ர கருணோ பகவான் விவருத்த பிரேமஸ்மிதேன நயனாம்புருகம் விஜృంభன்னே உத்தாய விஸ்வவிஜயாய ச நோ விஷாதம் மாத்வ்யா நிராபனயதாத் புருஷ புராணா. ஸ்தோத்திரம் பண்ணுறாள். புருஷ புராணங்கிறாள். புராணா புருஷா, ரொம்ப ஆதி புருஷன் அல்லவா ஸ்ரீமன் நாராயணன். அவரை பார்த்து சொல்கிறாள், அப்பா ரொம்ப கருணாமூர்த்தி. எப்பேற்பட்ட கருணாமூர்த்தி. சோசாவதப்ர கருணா, அதப்ர கருணா, அவருடைய கருணைக்கு எல்லையே இல்லையாம். அதப்ர கருணான்னாள். அப்பேற்பட்ட நீ சோசௌ அதப்ர கருணா பகவான் விவருத்த பிரேமஸ்மிதேன நயனாம்புருகம் விஜృంభன்னே. அந்த கண்கள் தாமரப்பூ போன்ற கண்களை திறந்து பார்த்து உத்தாய விஸ்வ விஜயாய ச நோ விஷாதம் மாத்வ்யாகிரா. மாத்வ்யாகிரானா ரொம்ப மதுரமான வாக்குனால அவர் பேச போகிறார், எடுத்து சொல்லி அனுகிரகம் பண்ண போகிறார். பிரேமஸ்மிதேன, அவருடைய புன்சிரிப்பு இருக்கே அதில் அப்படியே அஃபெக்ஷன் ததும்பி அன்பு ததும்புறதான். அப்பேற்பட்ட கண்கள், அந்த கண்களில் அன்பு ததும்புறது. அப்பேற்பட்ட கண்ணை திறந்து பார்த்து அனுகிரகம் பண்ணி அந்த புராண புருஷன் இந்த சிருஷ்டிக்கு எனக்கு அனுகிரகம் பண்ணும், ஞானத்தை அனுகிரகம் பண்ணுங்கிறதா பிரார்த்திச்சுண்டாள். சோசாவதப்ர கருணா பகவான் விவருத்த பிரேமஸ்மிதேன நயனாம்புருகம் விஜృంభன்னே உத்தாய விஸ்வவிஜயாய ச நோ விஷாதம். நோ விஷாதம், நம்ம மனசில் இருக்கிற கவலைகளெல்லாம் நீக்கிவிட்டு விஸ்வ விஜயாய, லோகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் சக்ஸஸ் ஸ்டோரி பண்ண போகிறார் அவருடைய அனுகிரகத்தினால. மாத்வ்யா கிரா அபனயதாத்து, கிரா அபனயதாத்து புருஷ புராணா. புராணா புருஷா, ரொம்ப ஓல்டு ஏன்ஷியன்ட் சுவாமி. அப்பேற்பட்ட நாராயணமூர்த்தி அனுகிரகம் பண்ணிட்டோம். நமஸ்காரம் நாள். இப்போது இத்தனை ஸ்லோகத்தையும் ஒரு தடவை நம்ம அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமஹ. லோகோ விகர்ம நிரதः குஷலே பிரமத்தः. லோகோ விகர்ம நிரதः குஷலே பிரமத்தः. லோகோ விகர்ம நிரதः குஷலே பிரமத்தः. கர்மண்யயம் த்வதுதிதே பவதர்ச்சனே ஸ்வே. கர்மண்யயம் த்வதுதிதே பவதர்ச்சனே ஸ்வே. கர்மண்யயம் த்வதுதிதே பவதர்ச்சனே ஸ்வே. யஸ்தாவதஸ்ய பலவானிஹ ஜீவிதாஷாம். யஸ்தாவதஸ்ய பலவானிஹ ஜீவிதாஷாம். யஸ்தாவதஸ்ய பலவானிஹ ஜீவிதாஷாம். சத்யச்சினத்தி அனிமிஷாய நமோஸ்து தஸ்மை. சத்யச்சினத்தி அனிமிஷாய நமோஸ்து தஸ்மை. சத்யச்சினத்தி அனிமிஷாய நமோஸ்து தஸ்மை. யஸ்மாத் பிபேமி அகமபி த்விபரார்த்ததிஷ்ண்யம். யஸ்மாத் பிபேம்யஹமபி த்விபரார்த்ததிஷ்ண்யம். யஸ்மாத் பிபேம்யஹமபி த்விபரார்த்ததிஷ்ண்யம். அத்யாசிதः சகலலோகநமஸ்கிருதம் யத். அத்யாசிதः சகலலோகநமஸ்கிருதம் யத். அத்யாசிதः சகலலோகநமஸ்கிருதம் யத். தேபே தபோ பகுசவோ அவருருத்சமானः. தேபே தபோ பகுசவோ அவருருத்சமானः. தேபே தபோ பகுசவோ வவருத்சமானः. தஸ்மை நமோ பகவதே அதிமகாய துப்யம்.
तस्मै नमो भगवते अधिमखाय तुभ्यं तस्मै नमो भगवते अधिमखाय तुभ्यं तिर्यं मनुष्य विबुधादिषु जीवयोनिषु तिर्यं मनुष्य विबुधादिषु जीवयोनिषु तिर्यं मनुष्य विबुधादिषु जीवयोनिषु आत्मेच्छयात्मकृतसेतु परीप्सया यः आत्मेच्छयात्मकृतसेतु परीप्सया यः आत्मेच्छयात्मकृतसेतु परीप्सया यः रेमे निरस्तविषयोऽपि अवरुद्धदेहः रेमे निरस्तविषयोऽप्यवरुद्धदेहः रेमे निरस्तविषयोऽप्यवरुद्धदेहः तस्मै नमो भगवते पुरुषोत्तमाय तस्मै नमो भगवते पुरुषोत्तमाय तस्मै नमो भगवते पुरुषोत्तमाय यो विद्ययानुपहतोऽपि दशार्धवृत्त्या यो विद्यया अनुपहतोऽपि दशार्धवृत्त्या यो विद्यया अनुपहतोऽपि दशार्धवृत्त्या यो अविद्यया अनुपहतोऽपि दशार्धवृत्त्या निद्रामुवाह जठरीकृतलोकयात्रः निद्रामुवाह जठरीकृतलोकयात्रः निद्रामुवाह जठरीकृतलोकयात्रः अन्तर्जले अहिकशिपुस्पर्शानुकूलम् अन्तर्जले अहिकशिपुस्पर्शानुकूलाम् अन्तर्जले अहिकशिपुस्पर्शानुकूलाम् अन्तर्जले अहिकशिपुस्पर्शानुकूलाम् भीमोर्मिमालिनि जनस्य सुखं विवृण्वन् भीमोर्मिमालिनि जनस्य सुखं विवृण्वन् भीमोर्मिमालिनि जनस्य सुखं विवृण्वन् यन्नाभिपद्मभवनात् अहमासमीड्य यन्नाभिपद्मभवनात् अहमासमीड्य यन्नाभिपद्मभवनादहमासमीड्य लोकत्रयोपकरणः यदनुग्रहेण लोकत्रयोपकरणः यदनुग्रहेण लोकत्रयोपकरणो यदनुग्रहेण तस्मै नमस्त उदरस्थभवाय योग तस्मै नमस्ते उदरस्थभवाय योग तस्मै नमस्त उदरस्थभवाय योग निद्रावसानविकसन् नलिनेक्षणाय निद्रावसानविकसन् नलिनेक्षणाय निद्रावसानविकसन् नलिनेक्षणाय सोऽयं समस्तजगतां सुहृदेक आत्मा सोऽयं समस्तजगतां सुहृदेक आत्मा सोऽयं समस्तजगतां सुहृदेक आत्मा सत्त्वेन यन्मृडयते भगवान् भगेन सत्त्वेन यन्मृडयते भगवान् भगेन तेनैव मे दृशमनुस्पृशताद्यथाहम् तेनैव मे दृशमनुस्पृशताद्यथाहम् तेनैव मे दृशमनुस्पृशताद्यथाहम् स्रक्ष्यामि पूर्ववत् इदं प्रणतप्रियोऽसौ स्रक्ष्यामि पूर्ववदिदं प्रणतप्रियोऽसौ स्रक्ष्यामि पूर्ववत् इदं प्रणतप्रियोऽसौ एष प्रपन्नवरदः रमयात्मशक्त्या एष प्रपन्नवरदः रमयात्मशक्त्या एष प्रपन्नवरदः रमयात्मशक्त्या यद्यत् करिष्यति गृहीतगुणावतारः यद्यत् करिष्यति गृहीतगुणावतारः
यद्यत् करिष्यति गृहीतगुणावतारः तस्मिन् स्वविक्रममिदं सृजतोऽपि चेतः तस्मिन् स्वविक्रममिदं सृजतोऽपि चेतः तस्मिन् स्वविक्रममिदं सृजतोऽपि चेतः युञ्जीत कर्मशमलं च यथा विजह्यां युञ्जीत कर्मशमलं च यथा विजह्यां युञ्जीत कर्मशमलं च यथा विजह्यां नाभिक्रदादिह सतोऽम्भसि यस्य पुंसः नाभिक्रदादिह सतोऽम्भसि यस्य पुंसः नाभिक्रदादिह सतोऽम्भसि यस्य पुंसः विज्ञानशक्तिरहमासम् अनन्तशक्तेः विज्ञानशक्तिरहमासम् अनन्तशक्तेः विज्ञानशक्तिरहमासमनन्तशक्तेः रूपं विचित्रमिदमस्य विवृण्वतो मे रूपं विचित्रमिदमस्य विवृण्वतो मे रूपं विचित्रमिदमस्य विवृण्वतो मे मारीऋषीष्टनिगमस्य गिरां विसर्गः मारीऋषीष्टनिगमस्य गिरां विसर्गः मारीऋषीष्टनिगमस्य गिरां विसर्गः सोऽसौ अदभ्रकरुणः भगवान् विवृद्ध सोऽसौ अदभ्रकरुणः भगवान् विवृद्ध सोऽसावदभ्रकरुणो भगवान् विवृद्ध प्रेमस्मितेन नयनाम्बुरुहं विजृम्भन् प्रेमस्मितेन नयनाम्बुरुहं विजृम्भन् प्रेमस्मितेन नयनाम्बुरुहं विजृम्भन् उत्थाय विश्वविजयाय च नो विषादम् उत्थाय विश्वविजयाय च नो निषादम् माध्व्या गिरापनयतात् पुरुषः पुराणः माध्व्या गिरा अपनयतात् पुरुषः पुराणः माध्व्या गिरा अपनयतात् पुरुषः पुराणः माध्व्या गिरा अपनयतात् पुरुषः पुराणः உடனே மைத்ரேயர் விதுரர்கிட்ட சொல்லிட்டு இருந்தவர் பேச ஆரம்பித்தாள். பகவானை நோக்கி இப்படி நாரதர் ஸ்தோத்திரம் பண்ணாள்னு சொல்லிவிட்டு மைத்ரேயர் பேச ஆரம்பித்தாள். விதுரரை பார்த்து, ஏன்னா விதுரர்கிட்ட சொல்லிட்டு இருக்கார் இத்தனையும். மைத்ரேய உவாச்ச ஸ்வசம்பவம் நிஷாம்யைவம் தபோ வித்யா சமாதிபிः யாவன் மனோவச்சஸ்துத்வா விரராமசகின்னவத். மைத்ரேயர் விதுரரை பார்த்து சொன்னாள், அப்பா பிரம்மா இப்படி ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு கொஞ்ச நாளி மௌனமாக இருந்தாள். ஏன்னா கிண்ணவத்துனாள். முதல்ல தபஸ் பண்ணார், மனசில் விசாரம் பண்ணாள், ஸ்தோத்திரம் பண்ணாள். இதெல்லாம் அவரை சிரமத்தை உண்டாக்கியிருக்கோம். சிரம பரிகாரம் பண்ணணுங்கிறதுக்காக விரராம ஒரு ஏரியா சிரமப்பட்டுட்டோமே, ரொம்ப டயர்டாக போய்ட்டுமே, இந்த டயர்சம்னஸ்லேருந்து கொஞ்சம் நீங்கி வரணுங்கிறதுக்காக விரராமன்னா ரெஸ்ட் எடுத்துட்டார்னு அர்த்தம். ஸ்வசம்பவம் நிஷாம்யைவம் தபோ வித்யா சமாதிபிஹி. என்ன கஷ்டப்பட்டாள், தபஸ் பண்ணார், ஆத்ம விசாரம் பண்ணாள், வித்யே சமாதிபிஹி மௌனமாக இருந்து தியான யோகத்தில் இருந்துருந்தார், சமாதி பண்ணியிருந்தார், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி மைண்ட். இதெல்லாம் என்ன பண்ணிட்டு அவருக்கு கிண்ணவத்து சிரமத்தை உண்டாக்குற மாதிரி தோணித்து. அதனால் சுவாமியை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு பிரம்மா மௌனமாக இருந்துருந்தாள். அதாபிப்ரேதமன்வீக்ஷ்ய பிரம்மணோ மதுசூதனா விஷண்ணச்சேதசம் தேன கல்பவ்யதிகராம்பசா லோகசம்ஸ்தான விஜான ஆத்மன பரிகித்யதः தமாகாதயா வாச்சா கஷ்மலம் சமயன்னிவ. மைத்ரேயர் விதுரர் பார்த்து சொன்னால், இப்படி பிரம்மா சைலண்ட்டாக கொஞ்சம் நாள் நின்றுட்டு இருந்தாலாம். தன்னுடைய சிரமத்தெல்லாம் பரிகாரம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக, சிரம பரிகாரம் பண்ணணுங்கிறதுக்காக கொஞ்சம் நாள் இப்படி மௌனமாக இருந்துட்டு இருந்தாள். அப்போது என்ன ஆச்சுன்னா, அபிப்ரேதம் அன்வீக்ஷ்ய
பிரம்மாவனுடைய சிரமத்தை புரிஞ்சின்றாள். அவர் என்ன கவலையில் இருக்கார், என்ன நடக்கணும்னு எதிர்பார்க்கிறாருங்கிறத புரிஞ்சுட்டு சுவாமி மதுசூதனனான சுவாமி விஷண்ண சேதசம் தேன கல்பம் யதிகராம்பசா. பகவான் பிரம்மாவனுடைய முகத்தை பார்த்தாள். அவரை பார்த்து விஷண்ண சேதசம், அவருடைய முகம் விஷண்ண சேத்தஸ், அப்படியே ரொம்ப டிப்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி தோணித்து. அடடா, பிரம்மா இப்படி மனசு தளர்ந்து இருக்காரே, அவர் அனுகிரகம் பண்ணவங்கிறதுக்காக பிரம்மாவை பார்த்து பேச ஆரம்பித்தாளாம் சுவாமி. அது அவருடைய கஷ்மலத்தெல்லாம் மனசில் இருக்கப்பட்ட அழுக்கு அவித்தியை எல்லாத்தையும் போக்கணுங்கிறதுக்காக. தமாக அகாதையா வாச்சா, அகாதையானா நல்ல எண்ணங்களுடைய வார்த்தைன்னு அர்த்தம். ரொம்ப டீப்லி தாட் ஆஃப், ரொம்ப தீர்மானமாக யோசித்து சொல்கிற வார்த்தைகள் எடுத்து பேச ஆரம்பித்தாலாம். அது என்ன பண்ணும்னால் கஷ்மலம் சமயன் இவே, ஹிருதயத்துக்குள்ள அழுக்கு எல்லாத்தையும் நீக்கக்கூடிய வார்த்தைகள். அந்த வார்த்தையால் பேச ஆரம்பித்தாலாம். பிரம்மா நோக்கி சுவாமி பேச ஆரம்பித்தாள். நாராயணன் ஆதிசேஷ தல்பத்தில் படுத்துருக்கிற பரம்பொருள் அவர் பேச ஆரம்பித்தார். ஸ்ரீ பகவான் வாச்சே மா வேத கர்ப்ப காஸ்தந்திரீம் சர்க உத்யமமாவக தன்மயா பாதிதம் ஹ்யக்ரே என்மாம் பிரார்த்தயதே பவான். பிரம்மாவை பார்த்து பகவான் சொன்னாள், மா வேத கர்ப்ப காஸ்தந்திரீம், அனாவசியமாக மனசை போட்டு அலட்டிக்காத. உனக்கு என்ன சிருஷ்டிக்கு உள்ளான ஞானம் வேணுமோ அது ஆல்ரெடி நான் அனுகிரகம் பண்ணிவிட்டேன் உனக்குன்னாள். தன்மயா ஆபாதித்தம் ஹ்யக்ரே என்மாம் பிரார்த்தயதே பவான். எதை பிரார்த்திக்கிறியோ அது முன்னாடியே உனக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. உனக்கு அந்த பூர்ண ஞானம் இருக்குது, நீ சிருஷ்டி பண்ணலாம்னாள். பூயஸ்துவம் தபாதிஷ்ட வித்யாம் சைவ மதாஸ்ரயாம் தாபியாம் அந்தர்ஹிருதி பிரம்மன் லோகாந்திரக்ஷ்யசி அபாவிருத்தானே. மறுபடியும் நீ புனக தபஸ் பண்ணு, மெடிடேட் பண்ணு, நல்ல தியானத்தை பண்ணு. பூயத்துவம் தப ஆதிஷ்ட, மறுபடியும் நீ தபஸ் பண்ணுனாள். இப்போ என்னன்னா எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும்னாள் என்னுடைய அனுகிரகத்தினால. மதாஸ்ரயாம், என்னுடைய அனுகிரகம் உனக்கு பூர்ணமாக இருக்குதுன்னு அர்த்தம். தாபியாம் அந்தர்ஹிருதி பிரம்மன் லோகாந்திரக்ஷ்யசி அபாவிருத்தானு. அபாவிருத்தானு, உனக்கு என்னென்னலாம் ஹிருதயத்துக்குள்ள தெரியணுமோ வித்யெல்லாம் அதெல்லாம் உனக்கு தெரிய ஆரம்பிச்சிடும்னாள், அனுகிரகம் பண்ணாள் சுவாமி. தத ஆத்மனி லோகே ச பக்தியுக்தா சமாஹிதா திரஷ்டாசி மாம் ததம் பிரம்மன் மஹிலோகான் ஸ்வமாத்மனஹ. சுவாமி சொன்னாள் பிரம்மா பார்த்து, பக்தியுக்தா சமாஹிதா துவம், நீ பக்தியோடு கூட எங்கிட்ட அச்சஞ்சலமான பக்தியை வச்சு காரியத்தை பண்ண ஆரம்பித்தா, சிருஷ்டி பண்ண வேண்டிய காரியத்தை ஆரம்பித்தா, திரஷ்டாசி மாம் ததம் பிரம்மன்னே மயி லோகான் துவம் ஆத்மனா. ஆத்மனா, உங்களுள்ளேயும் உனக்குள்ளேயும் நீ என்னை பார்ப்ப. நீ சிருஷ்டி பண்ணுற லோகத்தில் இருக்கப்பட்ட எல்லா விஷயங்கள்லையும் என்னை பார்ப்ப. திரஷ்டாதி மாம், என்ன நீ பார்த்துட்டே இருப்பே ஹே பிரம்மன்னு. அதனால பக்தியோடு நீ சிருஷ்டி பண்ண தைரியமாக ஆரம்பினாள். யதா து சர்வபூதேஷு தாருஷ்வக்னிமிவ ஸ்திதம் பிரதிச்சக்ஷீத மாம் லோகோ ஜக்யாத் தர்ஹ்யேவ கஷ்மலம். இதுதான் விஷய வாக்கியம். சுவாமி சொல்கிறாள் அவர் வாயால், எப்படி ஒரு தாருன்னா ஒரு மரக்கட்டை இருக்குது. இந்த மரக்கட்டையை இன்னொரு கட்டையோடு போட்டு தேய்ச்சி அரணி கடைஞ்சா என்ன ஆகுது, அக்னி உண்டாரு. இப்போ இந்த அக்னி எங்கேயோ வெளியிலேருந்து வரல, அது அந்த அக்னி அதுக்குள்ளேயே தான் இருக்குது, ஆனால் கண்ணுக்கு தெரியல. ரெண்டையும் சேர்த்து கடைஞ்சோன்னா அக்னி உண்டாயிடுறது, ஸ்பார்க் உண்டாயிடுறது. அதே மாதிரி தான் எல்லா பூதங்கள், எல்லா ஜந்துக்கள், எல்லா படைப்புகளுக்குள்ளேயும் நான் இருந்துருக்கேன். யதா து சர்வபூதேஷு தாருஷு அக்னிமிவ ஸ்திதம், அக்னிமிவ ஸ்திதம், நான் அதுக்குள்ளே எப்படி இருக்கேன், எப்படி கண்ணுக்கு தெரியாமல் அக்னி மரக்கட்டைக்குள்ளே இருக்கோ அதே மாதிரி நான் இருந்துருக்கேன். பிரதிச்சக்ஷீதமாம் லோகா ஜஹ்யாத் தர்ஹ்யேவ கஷ்மலம். ஜஹ்யாத்துனாள், உனக்கு நீ எல்லாத்தையும் விட்டுவிடலாம். மனசில் இருக்கப்பட்ட அழுக்கு, இல்யூஷன், மாயே, பிரமை எல்லாத்தையும் விட்டுவிட்டு எங்கிட்ட பக்தி பண்ண ஆரம்பித்தா நான் எல்லா இடத்துலையும் இருக்கிறது ஸ்பஷ்டமாக தெரிய ஆரம்பிச்சிடும்னாள். யதா ரஹிதமாத்மானம்
பூதேந்திரியகுணாசைः ஸ்வரூபேண மயோபேதம் பஷ்யன் ஸ்வராஜ்யம் ரிச்சதி. மயா உபேதம் நாள் யதா ரஹிதமாத்மானம் பூதேந்திரியகுணாசைः ஸ்வரூபேண மயோபேதம், மயா உபேதம் என்னோட கூட சேர்ந்தது. பஷ்யன் ஸ்வராஜ்யம் ரிச்சதி, ஸ்வராஜ்யம் இச்சதி. ஸ்வராஜ்யம்னா என்ன அர்த்தம்? சுதந்திரம். உனக்கு பூர்ணமாக யூ வில் பி டோட்டலி லிபரேட்டட். உனக்கு பியோர் ஞானம் இருக்கே, உன்னுடைய அவேர்னஸ், கான்ஷியஸ்னஸ் உனக்கு கிடச்சிடும். நீ யாருங்கிறது தெரிஞ்சு விடுவே. அப்போ இந்த பிரமையெல்லாம் போய்டும், பயப்படவே மாட்டேன். எல்லா சிருஷ்டியும் சரியாக செய்ய ஆரம்பிச்சுடுவேன். அப்போ எல்லா சிருஷ்டிக்குள்ளேயும் நான் இருக்கிறது உனக்கு விளங்கி போய்டும்னாள். இதுதான் விஷய வாக்கியம். திருப்பி திருப்பி பிரம்மஸ்துதி படிக்கிறதுனுடைய காரணமே என்னென்னா, சுவாமி எல்லா இடத்துலையும் இருந்துட்டுருக்காள். அதனால தான் எல்லாத்தையும் போய் நம்ம நமஸ்காரம் பண்ணுறது. ருத்ரன் சொல்கிறதே பாருங்கோ, இத்தனை பேருக்கு நமஸ்காரம் சொல்கிறோம், உத்தனையும் விடுறதில்லை. குலாலேபியா கர்மாரேபியா ரதேபியான்ட்டு சேரியட் மேக்கர் ஆட்டோமொபைல் டெட்ராய்டில் பண்ணுறானே, அவனுக்கு நமஸ்காரங்கிறது ருத்ரம். ரதேபியோ ரதபதிபியோ நம்ம ரதக்காரேபியா. ரதக்காரன்னே யார்? நம்ம இப்போ பண்ணுற காரெல்லாம் வாங்கிட்டு வரமே ஆட்டோமொபைல் டீலர்ஷிப்பில் போய் அதை பண்ணுறவன் ரதக்காரா, அவனுக்கு நமஸ்காரங்கிறது. இப்போ ஒத்திரையும் விடலேன்னு சேனாபிய சேனானிபியா. எங்கேயோ போய் ஆப்கானிஸ்தானில் நம்மளுடைய ப்ரொடெக்ஷனுக்காக சேனையில் போய் சேர்ந்து பட்டாளத்தில் சேர்ந்துன்னு போய் அங்கே போய் குண்டை வாங்கிட்டு வரானே, அவனுக்கு நமஸ்காரம்னு சொல்கிறோம். ருத்ரத்தில் ஒருத்தரையும் விடலேன்னு எல்லாரையும் நமஸ்காரம் நமஸ்காரம்னு கத்துறது வேதம். ஏன்? எல்லாத்துலேயும் பரம்பொருள் இருக்கார், சுவாமி இருக்கார். அதனால் அவருக்கு நமஸ்காரம்னு துப்பாக்கிக்கு நமஸ்காரம், அம்புக்கு நமஸ்காரம், வில்லுக்கு நமஸ்காரம்னு சொல்கிறோம் நம்ம. அதால் தான் போய் எனிமியை அழிக்க போகிறான். அதனால் அதுக்கு நமஸ்காரம் சொல்கிறோம். அப்படி இங்கே சொல்கிறார், எல்லா பூத்தங்களுக்குள்ளேயும் நான் இருக்கிறது உனக்கு புரிஞ்சு போயிடும். எங்கிட்ட பக்தியோடு கூட நீ சிருஷ்டியை பண்ணுனாள். நானா கர்ம விதானேன பிரஜா பஹ்வீஹி சிசிருக்ஷதः நாத்மா வசீததி அஸ்மிம்ஸ்தே வர்ஷீயான் மதனுக்ரஹः. நானா கர்ம விதானேன, நீ பலவிதமான சிருஷ்டியை பண்ண போகிற. உன்னுடைய வேலை ஜாஸ்தி ஆகிண்டே போகிறது. சிருஷ்டி பண்ண பண்ண ஜீவராசிகளை பண்ண போகிறார், பலவிதமான லோகங்களை சிருஷ்டி பண்ண போகிறார் பிரம்மா. இப்படி வேலை ஏறிண்டே போகிறது, இன்க்ரீஸ் ஆகிண்டே போகிறது வேலை. நானா கர்ம விதானேன பிரஜா பஹ்வீஹி சிசிருக்ஷதः. அதனால் என்ன ஆகுது? பிரஜைகளும் ஜாஸ்தி ஆகிண்டே இருப்பாள், பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிண்டே போகும். அப்படி ஆகிண்டே இருக்கிறதுனால ஒர்க்கு ஜாஸ்தி ஆகிட்டு, ஒர்க்லோடு ஜாஸ்தி ஆகிண்டே இருக்கும். நாத்மா வசீததி அஸ்மிம்ஸ்தே. இப்படி நாளுக்கு நாள் பிரஜைகளை சிருஷ்டி பண்ணி பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்ணி மறுபடியும் அதுக்கு சிருஷ்டி பண்ணி அது அந்த அவளுக்கு இருக்கிறதுக்குள்ளான போஷாக்குகளை சிருஷ்டி பண்ணணும். இப்படி போயிட்டே இருக்கே, நம்மளால் முடியுமான்னு நினச்சிக்காத. ஏன்னால் நான் உங்கள்கிட்ட பூர்ணமாக அனுகிரகம் பண்ணிச்சு. வர்ஷீயான் மதனுக்ரகா. வர்ஷீயான் உங்கள்கிட்ட உன்னுடைய சக்தி இருக்கே, அது அதிகரிச்சுட்டே போகும். என்னத்தினால? மத அனுகிரகா. என்னுடைய அனுகிரகம் உனக்கு பூர்ணமாக இருக்குது, அது உங்கள்கிட்ட எப்போதும் உன்னை விட்டு போகாதுங்கிறதா பிரம்மாவுக்கு தட்டி கொடுத்தாள். ரிஷிமாத்யம் ந பத்னாதி பாபீயான் ஸ்வாம் ரஜோகுணः யன்மனோமை நிர்பத்தம் பிரஜாः சம்ஸ்ருஜதோபி தே. ரிஷிம் ஆத்யம் ந பத்னாதி. எல்லா ரிஷிகளையும் சிருஷ்டி பண்ண போறையே, அத்தனை ரிஷிகள்லையும் முதல் ரிஷி நீ. ரிஷின்னா யார்? மந்திர திருஷ்டாரா. எப்படியெல்லாம் சிருஷ்டி பண்ணணுங்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கப்பட்டவன் நீ. முதல் ரிஷி நீ. என்கிட்ட நீ மனசில் அச்சஞ்சலமான பக்தி வச்சுருப்பே. ஆகையினால என்ன ஆகும்? நீ என்னென்னலாம் சிருஷ்டி பண்ணணும்னு அந்த காரியங்களில் ஈடுபட்டால் கூட ரஜோகுணம் ஒன்றை கிட்டக்க வராது, எப்போதும் பூர்ண சத்துவகுணத்தோடையே இருந்துருப்பேங்கிறாள். பாபீயான் ஸ்வாம் ரஜோகுணா ந பத்னாதி. ரஜோகுணா ந பத்னாதி. ரஜோகுணம் இருக்கே, அதை உன்னை போட்டு கட்டி போடாதுன்னாள். பாக்கி பேரை கட்டி போடலாம், உனக்கு கட்டி போடாது. நீ ராஜா மாதிரி வேலை செய், லீடராக இரு. ஆனால் ஈகோ உன்னை அஃபெக்ட் பண்ணி உன்னை ஞானத்தை உங்கள்கிட்டேருந்து அபகரிச்சுடாது. நீ எப்படியே ஞானியாக இருந்துட்டு எப்போதும் என்கிட்டயே இருந்தேன். என் மனோமை நிர்பத்தம் பிரஜாக சம்ஸ்ருஜதோபி தே.
எத்தனை சிருஷ்டி பண்ணிட்டு உன் வேலையில் நீ ஈடுபாடோடு இருந்தால் கூட எங்கிட்ட உன்னுடைய அட்ராக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும்னால் ஞாத்தோகம் பவதாத்வத்ய துர்விக்ஞேயோபி தேகினாம் என்மாம் துவம் மன்யசே அயுக்தம் பூதேந்திரிய குணாத்மபிஹி. பகவான் பிரம்மாட்ட சொல்கிறாள், பவதா அகம் ஞாத்தா. பவதானா உன்னால, அகம் ஞாத்தா நான் யாருங்கிறது உனக்கு பூர்ணமாக புரிஞ்சு போச்சு, உனக்கு தெரிஞ்சு போச்சு, என்ன தெரியும் உனக்கு, ஏன்னா அந்த என்னுடைய அனுகிரகத்தினால. ஆனால் பாக்கி பேர் இருக்காளே, யாரெல்லாம் தேகினாக வரப்போகிற ஜீவராசிகள்லாம் இருக்காளே, அவளுக்கெல்லாம் தெரிய போகிறதில்ல. அவள்லாம் கஷ்டப்பட்டு தபஸ் பண்ணி ஆத்ம விசாரம் பண்ணி அப்புறம் தான் தெரிய போகிறது, ஏன்னா சாதாரணமாக தெரியாது. துர்விக்ஞேயோபி தேகினாம், தேகினாம் துர்விக்ஞேயா அப்பி அகம் துவயா ஆர் பவதா ஞாத்தா. உன்னால் நான் தெரிஞ்சுக்கப்பட்டேன், பாக்கி பேரால் தெரிஞ்சிக்க முடியாத வஸ்துவான என்ன தெரிஞ்சுனுட்டே நீ. என்மாம் துவம் மன்யசே அயுக்தம் பூதேந்திரிய குணாத்மபி. என்ன காரணம், என்னை பூர்ணமாக எப்படி தெரிஞ்சுட்டு இருக்கே? நான் படைச்ச இந்த பூதங்கள் 5 பூதங்கள் இருக்குது, 3 குணங்கள் இருக்குது. சத்வ ரஜஸ்தமைதி பிரகிருத்தே குணாத்ரை, 3 குணங்கள் இருக்குது, 5 பஞ்சபூதங்கள் இருக்குது. ஆனால் இந்த இதுகள்னால என்ன அஃபெக்ட் பண்ணாது. நான் தான் படைச்ச அத்தனையும் எங்கிட்ட அதனுடைய சக்தி எங்கிட்ட செல்லாது. அதுலேருந்து ஐ ஆம் அவே ஃப்ரம் தம். நான் எப்பொழுதும் சுத்த சத்துவமூர்த்தியாக இருந்துருக்கப்பட்டவன் அப்படிங்கிறதாக நீ புரிஞ்சுட்டு இருக்கே. அது பாக்கி பேருக்கு புரியலேன்னாள். துப்பியம் மது விசிகித்சாயாம் ஆத்மா மே தர்ஷிதோ பஹி நாலேன சலிலே மூலம் புஷ்கரஸ்ய விசின்வதः. துப்பியம் விசிகித்சாயாம் ஆத்மா மே தர்ஷிதோ அபஹி நாலேன சலிலே மூலம் புஷ்கரஸ்ய விசின்வதः. பகவான் பிரம்மாட்ட சொல்கிறாள், ஏ பிரம்மன்னு, நீ தான் யாருன்னு தெரியாத போது எங்கே பார்த்தாலும் நாலு திக்கிலையும் பார்த்து எங்கேயும் தான் யாருங்கிறது புரியாமல் இருக்கிறதே இந்த தாமரை பூனுடைய தண்டு வழியாக உள்ளே நுழைஞ்சு எங்கேயானா சுவாமி இருக்காரா, தன்னை படைச்ச பரம்பொருள் இருக்காரா, எங்கேன்னு தோணும் அப்படிங்கிறதா தெரிஞ்சுக்கணும்னு வந்தியே. அப்பொழுது என்னை பார்க்க முடியல. என்ன காரணம்? நான் எப்படி இருந்தேன்? தர்ஷித்தோ அபஹிஹி. பஹிஹினா வெளியிலேன்னு அர்த்தம், அபஹிஹினா வெளியில் இல்லை உள்ளேன்னு அர்த்தம். நான் அப்பொழுது உள்ள அல்லவோ இருந்தேன், அதனால் உனக்கு தெரியலேன்னா என்ன அர்த்தம்? இங்கே சுவாமியை வெளியில் என்னமோ லட்டு மாதிரி இருக்கிறதா நினச்சிட்டு பார்த்தோன்னா கண்ணுக்கு தெரியாது. அவர் அதான் லலிதா சஹஸ்ரநாமத்தில் ஒரு நாமம் உண்டு, அந்தர்முக சமாராத்தியாயை நமஹா. இப்போ நவராத்திரி வருது, எல்லோரும் லலிதா சஹஸ்ரநாமத்தை வாசிப்பாள். அந்தர்முக சமாராத்தியாயை நமஹா. அதுக்கு அடுத்த நாம பகிர்முக சுதுர்லபாயை நமஹா. அந்தர்முக சமாராத்யா பகிர்முக சுதுர்லபான்னு ஒரு 2 நாமா. என்ன அர்த்தம்னா, பகிர்முக சுதுர்லபா வெளியில் எங்கேயோ இருக்குது, கோவிலில் இருக்கா, குளத்தில் இருக்கா, அம்பாள் படத்தில் இருக்கா, வெளியில் இருக்கான்னு நினச்சின்னு போயிருந்தோம்னா சுதுர்லபா கிடைக்க மாட்டேங்கிறாள் அம்பாள். ஆனால் கண்ணை முடிந்து உள்ளுக்குள்ளே ஹிருதயத்துக்குள்ளே பார்த்து சோ அகம்பாவேன பூஜையேத்து. அம்பா நீ நல்லவோ, நான் இந்த என்னுடைய ரூபம் என்னுடைய சக்தி இருக்கே உள்ள ஆத்மசக்தி, அதுக்குள்ளே வேறு யார், நீ தானே இருக்கே, பார்த்துட்டேனேன்னு இப்படி உள்ளே விசாரிச்சுட்டே இருந்தோன்னா தெரிஞ்சு போயிடுங்கிறார் ரமண மகர்ஷியாக தான் சொல்கிறார். உள்ளே பாருங்கோ, யாருன்னு கேளுங்கோ, நான் யாருன்னுட்டு அப்போ பூர்ணமாக ஞானம் வந்துடுங்கிறாரே. அதனுடைய தாத்பரியம் இதான் பகவான் சொல்கிறார் பிரம்மாட்டக்க. நீ உள்ளே போய் நுழைஞ்சி தேடினே காணும், என்ன காரணம்னா அப்போ நான் உள்ளே இருந்தேங்கிறார். நாலேன சலிலே மூலம் புஷ்கரஸ்ய விசின்வதயா. நீ இந்த தண்டுக்கு அடியில் போய் தேடினே கிடைக்கல நான், ஏன்னா உள்ளுக்குள்ளே அந்தர்முகமாக இருந்தேன். உங்கள்கிட்டே இருந்துருக்கிறது. நீ இப்படி கண்ணாடியை கண்ணுக்குள்ளே போட்டுண்டு ரூம் முழுக்க கண்ணாடி, எங்கே கண்ணாடி கண்ணேன்னு ஒருத்தன் தேடினான். அப்புறம் பேர குழந்தை இப்போ தாத்தா என்ன தேடுறேன்னா, கண்ணாடியை வச்சேன் இந்த ஆற்றுல ஒரு இடத்துல வச்ச இடத்துல இருக்காதுன்னு தாத்தா சத்தம் போட்டான். குழந்தைக்கு சிரிச்சுது. என்ன சிரிக்கிறேடான்னா, கண்ணை தொட்டு பாருங்கோ, தலையை தொட்டு பாருங்கோன்னா. கண்ணாடியை தூக்கி சில பேர் ஸ்டைலாக தலையில் போட்டு பாருங்கோ, இப்படி தலைக்குள்ளே வச்சுருக்கான். அப்படி நமக்கே தெரிய மாட்டேங்கிறது. சிலது வேறு ஒருத்தர் சொல்ல வந்துருக்கு. அதுக்கு தான் குரு தேவை. இந்த குரு என்ன பண்ணுவாள், உனக்கே தெரிஞ்ச விஷயத்தை எடுத்து சொல்லிவிடுவாள். அப்போது தனக்கே தான் புரிஞ்சிக்க முடியும். யச்சகர்த்தாங்க மத் ஸ்தோத்திரம் மத்கதாபியுதயாங்கிதம் யத்வா தபசி தே நிஷ்டா
ச ஏஷ மதனுக்கிரக. இப்போ பலஸ்ருதி சொல்கிற மாதிரி பகவான் அந்த பிரம்மாட்ட சொல்கிறாள், எச்ச கர்த்தாங்க மத்ஸ்தோத்திரம் மத்கதாபியுதயாங்கிதம் யத்வா தபசி தே நிஷ்டா ச ஏஷ மதனுக்கிரக. இனி இத்தனை ஸ்தோத்திரம் பண்ணியே என்ன, அத்தனை ஸ்தோத்திரமும் என்னுடைய அனுகிரகத்தினால உன்னுடைய வாக்குக்குள்ளே நான் நுழைஞ்சு உன்னை பண்ண வச்சுருக்கேன். நீ பண்ண அத்தனை தபஸும் அதுக்கு காரணம் என்னென்னா உன் மனசுக்குள்ளே போய் உனக்கு சக்தியை கொடுத்து தபஸ் பண்ண வச்சுருக்கேன். அதனால் எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், என்னுடைய காருண்யத்தினால நீ பிரகாசிக்கிறேன் நாள் பிரம்மாவை பார்த்து. பிரீத்தோகமஸ்து பத்ரந்தே லோகானாம் விஜயேச்சயா யதஸ்தௌஷீ குணமயம் நிர்குணம் மானுவர்ணயன். சுவாமி பிரம்மா பார்த்து அகம் பிரீத்தகா நாள். பிரீத்தோகம் அஸ்து பத்ரந்தே, உனக்கு க்ஷேமம் உண்டாட்டும். உன்னுடைய ஸ்தோத்திரங்கள் எல்லாம் ரொம்ப வசத்தியான ஸ்தோத்திரம். லோகானாம் விஜயேச்சயா, இந்த லோகத்தை நான் சிருஷ்டி பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக நீ பிரார்த்தனை பண்ணேன். எஸ் தௌஷீஹி, எது எது அஸ்தௌஷீஹி, நீ என்ன ஸ்தோத்திரங்களை பண்ணியோ எப்படி பண்ணே? குணமயம், நான் நிர்குணன். அப்பேற்பட்டவனுக்கு எனக்கு குணம் இருக்கிறதாக என்னுடைய குணங்களெல்லாம் வர்ணித்து நீ ஒரு ஸ்தோத்திரம் பண்ணினியே சில முன்னாடி, அதெல்லாம் மானுவர்ணயன்னு என்ன நீ வர்ணிச்சியே. இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அகம் பிரீத்தகா, உனக்கு பரமானுகிரகம் நாள். என்ன அர்த்தம்? அந்த ஸ்தோத்திரங்களை யார் வாசிக்கிறாளோ அவளுக்கும் பரமானுகிரகம். ஏதேன புமான் நித்யம் ஸ்துத்வா ஸ்தோத்ரேண மாம் பஜேத் தஸ்யாசு சம்பிரசீதேயம் சர்வகாமவரேஸ்வரः. பகவான் தன் வாயினாலே சொல்கிறாள் பிரம்மாவை பார்த்து, இந்த ஸ்தோத்திரங்கள்னால எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ஸ்தோத்திரங்களை எந்த மனுஷன் யார் என்ன ஸ்தோத்திரம் பண்ணுறாளோ இந்த ஸ்தோத்திரத்தினால அவளுக்கு என்னுடைய பூர்ண அனுகிரகம் இருக்குது. அவள் என்னென்ன மனசில் காமனைகள் நினச்சிட்டு இருக்காளோ அத்தனையும் சித்திக்கும் நாள். அவளுக்கு இது என்னுடைய அனுகிரகம். சர்வகாம வரேஸ்வரா, நான் எல்லா காமங்களையும் கொடுக்கக்கூடிய வரப்பிரசாதி. அதனால் அந்த அவளுக்கு எல்லா வரத்தையும் கொடுக்குறேன் நாள். ஏதேன புமான் நித்தியம், நித்தியம்னா தினம்னு அர்த்தம், ரெகுலர்லின்னு அர்த்தம். எப்போதும் யார் இந்த ஸ்தோத்திரங்களை படிச்சுட்டு என்ன ஸ்தோத்திரம் பண்ணுறாளோ ஸ்துத்வா ஸ்தோத்ரேட மாம் பஜேத் தஸ்ய ஆஷு, ஆஷுனா சீக்கிரம்னு அர்த்தம். ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேண்டாம், ஸ்தோத்திரம் பண்ண உடனே கிடைச்சிடும். சம்பிரசீதேயம் சர்வகாமவரேஸ்வரா, எல்லா காமங்களையும் கொடுக்கக்கூடிய எனக்கு யார் இந்த ஸ்தோத்திரம் சொல்கிறாளோ அவளுக்கு அனுகிரகம் நாள். பூர்த்தேன தபசா யஜ்ஞைஹி தானைத்யோக சமாதினா ராத்தம் நிஸ்ரேயசம் பும்சாம் மத்ப்ரீதி தத்துவவின்மதம். எவ்வளோ பேர் என்ன பண்ணுவாள்? பூர்த்த தர்மம் பண்ணுவாள். பூர்த்த தர்மம்னா அன்றைக்கே சொல்லி கோவில் கட்டுறது, குளம் கட்டுறது, ஒரு பெரிய ரோடு கட்டுறது, மரத்தை நடுறது, இதெல்லாம் பூர்த்த தர்மங்கள். தபஸா, உக்ர தபஸ் பண்ணுறது. ஹிமாலய மலைக்கு போய் உட்காந்துட்டு ஒரு காலில் நின்றுண்டு அப்படி நான் யாருன்னு நினச்சின்னு தபஸ் பண்ணுறது. யஜ்ஞை, பெரிய பெரிய யஜ்யங்கள் பண்ணுறது. அகோராத்திரம், அதிருத்ரம், வாஜபேயம், சோமயாகம், இப்படி பெரிய பெரிய யாகங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பண்ணுறது. யஜ்ஞை தானைஹி, நிறைய தானம் பண்ணுறது, எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணுறது. ஏன்னா எல்லா தானத்துலேயும் வசதி அன்னதானம்னு சொல்லிட்டு வேதம். அந்த தானம் பண்ணுறது. யோகம் பண்ணுறது. சமாதினா, சமாதி ட்ரான்ஸ், இப்படி யோகம் பண்ணிகிட்டே இருந்தாக்க தன்னையே மறந்து அப்படி யோகிகளுக்கு தெரியும், எனக்கு தெரியாது, அப்படி சுஷும்ன நாடி வழியாக சகசிராரத்தை கொண்டு வரதான் குண்டலினியை, அப்படிலாம் பண்ணுவாள் சமாதி. ராத்தம்னா அப்படி ஜெயிச்சு விட்றது, எல்லாத்தையும் உடம்பையே ஜெயிச்சு விட்றது. இதெல்லாம் என்ன பண்ணும்? நிஸ்ரேயசம்னா எல்லாம் மனுஷனுக்கு ஹிதத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். பும்சாம் நிஸ்ரேயசம், மனுஷாளுக்கு நல்லத்துக்கு கொடுக்கக்கூடிய இத்தனை விஷயங்களையும் யார் யார் பண்ணுறாளோ அதெல்லாம் எல்லாம் நல்லது தரும் நாள். இத்தனையும் பண்ணும் நாள். பூர்த்தேன தபசா யஜ்ஞைஹி தஹனைத்யோக சமாதினா ராத்தம் நிஸ்ரேயசம் பும்சாம் மத்ப்ரீதி தத்துவமின்மதம்.
அதெல்லாம் பண்ணணும்னாள். இதெல்லாம் பண்ணுறதுக்கு சமானம் பகவானை போய் அர்ச்சனை பண்ணாள். அகமாத்மாத்மனாம் அகம் ஆத்மாத்மனாம் தாத்தः பிரேஷ்டः சன் பிரேயசாமபி அதோ மயி ரதிம் குர்யாத் தேகாதிர் யத்கிருதே பிரியः. யார் ஒருவன் நான் தான் பரம்பொருளுங்கிறதாக தெரிஞ்சுண்டு ஸ்ரீமன் நாராயணனை ஆராதிக்கிறாளோ, அகம் ஆத்மாத்மனாம் தாத்தः. தாத்தஹானா யார் எல்லாரையும் நிர்வகிக்கிறவன் அர்த்தம். எல்லாத்தையும் இயங்கச் செய்பவன் அர்த்தம். பகவான் தான் எல்லாத்தையும் இயங்கச் செய்கிறார். ஒரு மிஷின் இருக்குன்னா அது எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னா அதுக்கு பகவான் தான் காரணம். அகம் ஆத்மாத்மனாம் தாத்தः, எல்லா ஆத்மாவையும் இயங்கச் செய்கிறவன் நான் தான். பிரேஷ்டசன் பிரேயசாமபி, பிரேயசாமபி பிரேஷ்டா, எதெல்லாம் ரொம்பவும் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு விருப்பமாக இருக்கோ, காமனைகள் இருக்கோ, அத்தனை காமைக்கும் வசத்தி அதுக்கும் மேற்பட்டவன் தான் பிரேஷ்டா. அப்படி அத்தः அதனால் என்ன அர்த்தம்? அத்தः மை ரதிம் குர்யாத்து, ரதிம் மை குர்யாத்து, என் மேலே அன்பை வைக்கணும், என் மேலே பக்தி வையுங்கோ. அப்படி வச்ச குர்யாத்து தேகாதிர் யத்கிருத்தே பிரியா. ஆகையினால தேகத்தை படைச்சவா, மனசை படைச்சவா எல்லாரும் உடம்போ பூர்வத்தையும் பகவான் போய் பக்தி வைக்கணும்னு பகவானாலேயே வாயால் சொல்கிறாள். சர்வவேதமயேனேதம் ஆத்மனாத்மாத்மயோனினா பிரஜா சிருஜ யதா பூர்வம் யாச்ச மயி அனுசேரதே. சர்வ வேதமயேன இதம் ஆத்மனா நாள் சுவாமி, உனக்கு பகவான் நான் பகவானான நான் உனக்கு படைச்சிருக்கேன். இது பூர்ணம் வேதமயம், டோட்டலி நாலெட்ஜ் பர்சானிஃபைட். உன்கிட்ட ஞானத்தையும் கொடுத்துருக்கேன், வேதத்தையும் கொடுத்துருக்கேன், பிரம்மத்தையும் கொடுத்துருக்கேன். அதான் சொன்னேனே சகஜகான்னு சொன்னேனே, எல்லாம் சேர்ந்து ஒரே சமயத்தில் உண்டாச்சு பகவானுடைய அனுகிரகத்தினால. அப்படி பூர்ண ஞானம் இருக்குது, சிருஷ்டி பண்ணுறதுக்கு ஞானம் இருக்குது. இத்தனை பிரஜைகளையும் நீ போய் சிருஷ்டிங்கிறதா பிரஜாகா சிருஜ பிரஜாகா. சிருஜனா என்ன? போய் சிருஷ்டி பண்ணுன்னு அர்த்தம். யதா பூர்வம், இந்த பிக் பேங்குக்கு முன்னாடி ஒரு சிருஷ்டி இருந்ததே அதே மாதிரி சிருஷ்டி பண்ணுன்னாள். அனுசேரத்தே மை அனுசேரத்தே, எங்கிட்டயே நீ சதா அப்புறம் கடைசியில் சேர்ந்துடுவே, சேர்ந்து என்னோட கூடவே இருந்தாள். இப்படி பகவான் பிரம்மாவுக்கு எடுத்து சொன்னாள்னு மைத்ரேயர் உடனே விதுரருக்கு எடுத்து சொல்கிறார் அடுத்த சில ஸ்லோகங்கள்னால. அடுத்த ஸ்லோகத்தினால மைத்ரேய உவாச்ச தஸ்மா ஏவம் ஜகத் சிருஷ்டே பிரதான புருஷேஸ்வரः வியஜ்யேதம் ஸ்வேன ரூபேண கஞ்சனா பக்திரோததே. இவ்வாறாக அந்த பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணிவிட்டு கஞ்சனாபகா சுவாமி இருக்காரே ஸ்ரீமன் நாராயணன் திரோததே மறைஞ்சு போயிட்டாள். உடனே அங்கே அந்தர்தானமாயிட்டாள். அப்படி சுவாமி உபதேசம் பண்ண இந்த பிரம்மஸ்துதி இருக்கே, இதோட இந்த அத்தியாயம் பூர்த்தியாகுது. இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே திருத்தீய ஸ்கந்தே நவமோத்தியாய ஸ்ரீ ஹரயே நமः. இப்போ இந்த இத்தனை ஸ்லோகத்தையும் ஒரு தடவை அத்தியனம் பண்ணுவோம். மைத்ரேய உவாச்ச ஸ்வசம்பவம் நிஷாம்யைவம் தபோவித்யா சமாதிபிஹ யாவன்மனோவச்சஸ்துத்வா விரராமசகின்னவத் அதாபிப்ரேதமன்வீக்ஷ்ய ब्रह्मणो मधुसूदनः विषण्णचेतसं तेन कल्पं यतिकराम्भसा लोकसंस्थान विज्ञान
आत्मनः परिखिद्यतः आत्मनः परिखिद्यतः आत्मनः परिखिद्यतः तमागाधया वाचा तमागाधया वाचा तमागाधया वाचा कश्मलं शमयन्निव कश्मलं शमयन्निव कश्मलं शमयन्निव श्रीभगवानुवाच महावेदगर्भगास्तन्द्रीं 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 सर्ग उद्यममावह सर्ग उद्यममावह सर्ग उद्यममावह तन्मयापादितं ह्यग्रे तन्मयापादितं ह्यग्रे तन्मयापादितं ह्यग्रे यन्मां प्रार्थयते भवान् यन्मां प्रार्थयते भवान् यन्मां प्रार्थयते भवान् भूयस्त्वं तप आतिष्ठ भूयस्त्वं तप आतिष्ठ भूयस्त्वं तप आतिष्ठ विद्यां चैव मदाश्रयां विद्यां चैव मदाश्रयां विद्यां चैव मदाश्रयां ताभ्याम् अन्तर्हृदि ब्रह्मन् ताभ्याम् अन्तर्हृदि ब्रह्मन् ताभ्याम् अन्तर्हृदि ब्रह्मन् लोकान् द्रक्ष्यस्य पावृतान् लोकान् द्रक्ष्यस्य पावृतान् लोकान् द्रक्ष्यस्य पावृतान् तत आत्मनि लोके च तत आत्मनि लोके च तत आत्मनि लोके च भक्तियुक्तः समाहितः भक्तियुक्तः समाहितः भक्तियुक्तः समाहितः द्रष्टासि मां ततं ब्रह्मन् द्रष्टासि मां ततं ब्रह्मन् द्रष्टासि मां ततं ब्रह्मन् मयि लोकान् त्वमात्मनः मयि लोकान् त्वमात्मनः मयि लोकान् त्वमात्मनः यदा तु सर्वभूतेषु यदा तु सर्वभूतेषु यदा तु सर्वभूतेषु दारुष्वग्निमिव स्थितं दारुष्वग्निमिव स्थितं दारुष्वग्निमिव स्थितं प्रतिचक्षीत मां लोको प्रतिचक्षीत मां लोकः प्रतिचक्षीत मां लोकः जह्यात् तर्ह्येव कश्मलं जह्यात् तर्ह्येव कश्मलं जह्यात् तर्ह्येव कश्मलं यदा रहितमात्मानं यदा रहितमात्मानं यदा रहितमात्मानं भूतेन्द्रियगुणाशयैः 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 स्वरूपेण मयोपेतं स्वरूपेण मयोपेतं स्वरूपेण मयोपेतं पश्यन् स्वाराज्यमृच्छति पश्यन् स्वाराज्यमृच्छति पश्यन् स्वाराज्यमृच्छति नानाकर्मवितानेन 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 प्रजा बह्वीः सिसृक्षतः प्रजा बह्वीः सिसृक्षतः प्रजा बह्वीः सिसृक्षतः नात्मा वसीदति अस्मिंस्ते नात्मा वसीदत्यस्मिंस्ते नात्मा वसीदत्यस्मिंस्ते वर्षीयान् मदनुग्रहः वर्षीयान् मदनुग्रहः वर्षीयान् मदनुग्रहः ऋषिमाद्यं न बध्नाति ऋषिमाद्यं न बध्नाति ऋषिमाद्यं न बध्नाति पापीयांस्त्वां रजोगुणः पापीयांस्त्वां रजोगुणः पापीयांस्त्वां रजोगुणः
यन्मनो मयि निर्बद्धं यन्मनो मयि निर्बद्धं यन्मनो मयि निर्बद्धं प्रजाः संसृजतोऽपि ते प्रजाः संसृजतोऽपि ते प्रजाः संसृजतोऽपि ते ज्ञातोऽहं भवता त्वद्य ज्ञातोऽहं भवता त्वद्य ज्ञातोऽहं भवता त्वद्य दुर्विज्ञेयोऽपि देहिनां दुर्विज्ञेयोऽपि देहिनां दुर्विज्ञेयोऽपि देहिनां यन्मां त्वं मन्यसे युक्तं यन्मां त्वं मन्यसे युक्तं यन्मां त्वं मन्यसे युक्तं भूतेन्द्रियगुणात्मभिः 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 तुभ्यं मद्विचिकित्सायां तुभ्यं मद्विचिकित्सायां तुभ्यं मद्विचिकित्सायाम् आत्मा मे दर्शितो अबहिः आत्मा मे दर्शितो बहिः आत्मा मे दर्शितो बहिः नालेन सलिले मूलं नालेन सलिले मूलं नालेन सलिले मूलं पुष्करस्य विचिन्वतः पुष्करस्य विचिन्वतः पुष्करस्य विचिन्वतः यच्चगत्थाङ्गमत्स्तोत्रं 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 मत्कथाभ्युदयाङ्कितं 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 यद्वा तपसि ते निष्ठा यद्वा तपसि ते निष्ठा यद्वा तपसि ते निष्ठा स एष मदनुग्रहः स एष मदनुग्रहः स एष मदनुग्रहः प्रीतोऽहमस्तु भद्रं ते प्रीतोऽहमस्तु भद्रं ते प्रीतोऽहमस्तु भद्रं ते लोकानां विजयेच्छया लोकानां विजयेच्छया लोकानां विजयेच्छया यदस्तौषीः गुणमयं यदस्तौषीः गुणमयं यदस्तौषीः गुणमयं निर्गुणं मानुवर्णयन् निर्गुणं मानुवर्णयन् निर्गुणं मानुवर्णयन् य एतेन पुमान्नित्यं य एतेन पुमान्नित्यं य एतेन पुमान्नित्यं स्तुत्वा स्तोत्रेण मां भजेत् स्तुत्वा स्तोत्रेण मां भजेत् स्तुत्वा स्तोत्रेण मां भजेत् तस्याशु सम्प्रसीदेयं तस्याशु सम्प्रसीदेयं तस्याशु सम्प्रसीदेयं सर्वकामवरेश्वरः 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 पूर्तेन तपसा यज्ञैः पूर्तेन तपसा यज्ञैः दानैर्योगसमाधिना 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 राद्धं निःश्रेयसं पुंसां राद्धं निःश्रेयसं पुंसां राद्धं निःश्रेयसं पुंसां मत्प्रीतिः तत्त्वविन्मतं मत्प्रीतिः तत्त्वविन्मतं मत्प्रीतिः तत्त्वविन्मतम् अहमात्मात्मनां धातः अहमात्मात्मनां धातः अहमात्मात्मनां धातः प्रेष्ठः सन् प्रेयसामपि प्रेष्ठः सन् प्रेयसामपि प्रेष्ठः सन् प्रेयसामपि अतो मयि रतिं कुर्यात् अतो मयि रतिं कुर्यात् अतो मयि रतिं कुर्यात् देहादिर्यत्कृते प्रियः देहादिर्यत्कृते प्रियः देहादिर्यत्कृते प्रियः देहादिर्यत्कृते प्रियः
सर्ववेदमयेनेदं 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 सर्ववेदमयेनेदम् आत्मनात्मात्मयोनिना 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 प्रजासृज यथा पूर्वं प्रजासृज यथा पूर्वं प्रजासृज यथा पूर्वं याश्च मय्यनुशेरते याश्च मय्यनुशेरते याश्च मयि अनुशेरते। मैत्रेय उवाच तस्मा एवं जगत्स्रष्टे तस्मा एवं जगत्स्रष्टे तस्मा एवं जगत्स्रष्टे प्रधानपुरुषेश्वरः 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 व्यज्येदं स्वेन रूपेण व्यज्येदं स्वेन रूपेण व्यज्येदं स्वेन रूपेण कञ्जनाभस्तिरोदधे कञ्जनाभस्तिरोदधे कञ्जनाभस्तिरोदधे। श्रीहरे नमः इति श्रीमद्भागवते महापुराणे तृतीयस्कन्धे नवमोऽध्यायः। श्रीहरे நமः. இந்த ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் ஒரு தடவை சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன், கேளுங்க. சேர்ந்து நீங்கள் சொல்லணும்னாலும் சொல்லலாம். श्रीहरे नमः. अथ श्रीमद्भागवते महापुराणे तृतीयस्कन्धे नवमोऽध्यायः. श्रीहरे नमः. ब्रह्मोवाच ज्ञातोऽसि मेऽद्य सुचिरान् ननु देहभाजां न ज्ञायते भगवतो गतिरित्यवद्यं नान्यत्वदस्ति भगवन्नपि तन्न शुद्धं मायागुणं व्यतिकरान् यदुर्विभासि रूपं यदेतद् अवबोधरसोदयेन शश्वन्निवृत्ततमसः सदनुग्रहाय आदौ गृहीतम् अवतारशतैकबीजं यन्नाभिपद्मभवनात् अहमाविरासं नातः परं परमयद्भवतः स्वरूपम् आनन्दमात्रम् अविकल्पम् अविद्धवर्चः पश्यामि विश्वसृजमेकम् अविश्वमात्मन्ने भूतेन्द्रियात्मकम् अधस्त उपाश्रितोऽस्मि तद्वा इदं भुवनमङ्गलमङ्गलाय ध्याने स्मनो दर्शितं त उपासकानां तस्मै नमो भगवते अनुविधेम तुभ्यं यो नादृतो नरकभाग्भिः असत्प्रसङ्गैः ये तु त्वदीय चरणाम्बुज कोशगन्धं जिघ्रन्ति कर्णविवरैः श्रुतिवातनीतं भक्त्या गृहीतचरणः परया च तेषां नापैषिनाथ हृदयाम्बुरुहात् स्वपुंसाम् तावद्भयं द्रविणदेहसुहृन्निमित्तं शोकस्पृहा परिभवो विपुलश्च लोभः तावन्नमेति असदवग्रह आर्तिमूलं यावन्न तेऽङ्घ्रिम् अभयं प्रवृणीतलोकः दैवेन ते हतधियः भवतः प्रसङ्गात् सर्वाशुभोपशमनात् विमुखेन्द्रियाये कुर्वन्ति कामसुखलेश लवाय दीना लोभाभिभूतमनसो अकुशलानि शश्वत् क्षुत् त्रिट् त्रिधातुभिरिमा मुहुरद्यमानाः शीतोष्णवातवरशैः इतरेतराच्च कामाग्निनाच्युतरुषा च सुदुर्भरेण सम्पश्यतो मन उरुक्रमसीदते मे यावत् पृथक्त्वम् इदमात्मन इन्द्रियार्थ मायाबलं भगवतो जन ईश पश्येत् तावन्न संसृतिरसौ प्रतिसङ्क्रमेत व्यर्थापि दुःखनिवहं
वहती क्रियार्था अन्याप्रुतार्थकरणा निशिनिश्चयानाः नानामनोरथधिया क्षणभग्ननिद्राः दैवाहतार्थरचना ऋषयोऽपि देव युष्मत्प्रसङ्गविमुखाः इह संसरन्ति त्वं भक्तियोगपरिभावितहृत्सरोज आस्ये श्रुतेक्षितपथो ननु नाथ पुंसाम् यद्यद्धिया तवुरुगाय विभावयन्ति तद्वद्वपुः प्रणयसे सदनुग्रहाय नातिप्रसीदति ततोपजितोपचारैः आराधितः सुरगणैः हृदि बद्धकामैः यत्सर्वभूतदयया सदलभ्यैकः नानाजनेषु अवहितः सुहृदन्तरात्मा पुंसामतो विविधकर्मभिः अध्वराज्यैः दानेन चोग्रतपसा परिचर्यया च आराधनं भगवतः तव सत्क्रियार्थो धर्मोऽर्पितः कर्हिचित् म्रियते न यत्र शश्वत्स्वरूपमहसैव निपीतभेद मोहाय बोधधिषणाय नमः परस्मै विश्वोद्भवस्थितिलयेषु निमित्तलीला रासायते नम इदं चकृमेश्वराय यस्यावतारगुणकर्मविडम्बनानि नामानि ये असुविगमे विवशा गृह्णन्ति ते अनैकजन्म शमलं सहसैव हित्वा संयान्ति अपावृतामृतं तमजं प्रपद्ये यो वा अहञ्च गिरिशश्च विभुस्वयञ्च स्थित्युद्भवप्रलयहेतव आत्ममूलं भित्त्वा त्रिपाद् ववृध एक उरुप्ररोहः तस्मै नमो भगवते भुवनद्रुमाय लोको विकर्मनिरतः कुशले प्रमत्तः कर्मण्ययं त्वदुदिते भवदर्चने स्वे यस्तावदस्य बलवानिह जीविताशां सद्यच्छिनत्ति अनिमिषाय नमोऽस्तु तस्मै यस्मात् बिभेमि अहमपि विपरार्धदृष्ट्यम् अध्यासितः सकललोकनमस्कृतं यत् तेऽपि तपो बहुसवो अवरुरुत्समानः तस्मै नमो भगवते अधिमखाय तुभ्यं तिर्यं मनुष्य विबुधादिषु जीवयोनिषु आत्मेच्छयात्म कृतसेतु परीप्सयायः रेमे निरस्त विषयोऽपि अवरुद्धदेहः तस्मै नमो भगवते पुरुषोत्तमाय यो विद्ययानुपहतोऽपि दशार्धवृत्त्या निद्रामुवाह जठरीकृतलोकयात्रः अन्तर्जले अहिकशिपुस्पर्शानुकूलां भीमोर्मिमालिनि जनस्य सुखं विवृण्वन् यन्नाभिपद्मभवनात् अहमासमीड्य लोकत्रयोपकरणः यदनुग्रहेण तस्मै नमस्त उदरस्थभवाय योग निद्रावसान विकसन् नलिने क्षणाय सोऽयं समस्तजगतां सुहृदेक आत्मा सत्त्वेन यन्मृडयते भगवान् भगेन तेनैव मे दृशमनुस्पृशताद्यथाहं स्रक्ष्यामि पूर्ववत् इदं प्रणतप्रियोऽसौ एष प्रपन्नवरदः प्रमयात्मशक्त्या यद्यत्करिष्यति गृहीतगुणावतारः तस्मिन् स्वविक्रममिदं सृजतोऽपि चेतः युञ्जीतकर्मशमलं च यथा विजह्याम् नाभिह्रदादिह सतोऽम्भसि यस्य पुंसः विज्ञानशक्तिरहमासम् अनन्तशक्तेः रूपं विचित्रम् इदमस्य विवृण्वतो मे मारीरिषीष्ट
निगमस्य गिरां विसर्गः सोऽसौ अदभ्रकरुणो भगवान् विवृद्ध प्रेमस्मितेन नयनाम्बुरुहं विजृम्भन् उत्थाय विश्वविजयाय च नो विषादं माध्व्या गिरापनयतात् पुरुषः पुराणः। मैत्रेय उवाच स्वसम्भवं निशाम्यैवं तपो विद्यासमाधिभिः यावन्मनोवचस्तुत्वा विररामस खिन्नवत् अताभिप्रेतमन्वीक्ष्य ब्रह्मणो मधुसूदनः विषण्णचेतसं तेन कल्पं व्यतिकराम्भसा लोकसंस्थानविज्ञान आत्मनः परिखिद्यतः तमागाधया वाचा कश्मलं शमयन्निव। श्रीभगवानुवाच मा वेदगर्भगास्तन्द्रीं सर्ग उद्यममावह तन्मयापादितं ह्यग्रे यन्मां प्रार्थयते भवान्। भूयस्त्वं तप आतिष्ठ विद्यां चैव मदाश्रयां ताभ्याम् अन्तर्हृदि ब्रह्मन् लोकान् द्रक्ष्यस्य पांवृतान् तत आत्मनि लोके च भक्तियुक्तः समाहितः द्रष्टासि मां ततं ब्रह्मन् महि लोकान् त्वमात्मनः। यदा तु सर्वभूतेषु दारुष्वग्निमिव स्थितं प्रतिचक्षीत मां लोकः जह्यात् तर्ह्येव कश्मलं यदा रहितमात्मानं भूतेन्द्रियगुणाशैः स्वरूपेण मयोपेतं पश्यन् स्वाराज्यमृच्छति। नानाकर्मवितानेन प्रजा बह्वीः सिसृक्षतः नात्मावसीदति अस्मिंस्ते वर्षीयान्मदनुग्रहः। ऋषिमाद्यं न बध्नाति पापीयां स्वां रजो गुणः यन्मनो मयि निर्बद्धं प्रजाः संसृजतोऽपि ते ज्ञातोऽहं भवता त्वद्य दुर्विज्ञेयोऽपि देहिनां यन्मां त्वं मन्यसे युक्तं भूतेन्द्रियगुणात्मभिः। तुभ्यं मद्विचिकित्सायाम् आत्मा मे दर्शितोभिः नालेन सलिले मूलं पुष्करस्य विचिन्वतः यच्च कर्थाङ्ग मत्स्तोत्रं मत्कथाभ्युदयाङ्कितं यद्वा तपसि ते निष्ठा स एष मदनुग्रहः। प्रीतोऽहमस्तु भद्रन्ते लोकानां विजयेच्छया यदस्तौषीः गुणमयं निर्गुणं मानुवर्णयन् य एतेन पुमान्नित्यं स्तुत्वा स्तोत्रेण मां भजेत् तस्याशु सम्प्रसीदेयं सर्वकामवरेश्वरः। पूर्तेन तपसा यज्ञैः दानैर्योगसमाधिना राद्धं निःश्रेयसं पुंसां मत्प्रीतिः तत्त्वविन्मतम्। अहमात्मात्मनां धातः प्रेष्ठः सन् प्रेयसामपि अतो मयि रतिं कुर्यात् देहादिर्यत्कृते प्रियः। सर्ववेदमयेनेदम् आत्मनात्मात्मयोनिना प्रजाः सृज यथा पूर्वं याश्च मयि अनुशेरते। मैत्रेय उवाच तस्मा एवं जगत्स्रष्ट्रे प्रधानपुरुषेश्वरः व्यज्येदं स्वेन रूपेण कञ्जनाभस्तिरो दधे। श्रीहरे नमः। ओम् इति श्रीमद्भागवते महापुराणे तृतीयस्कन्धे नवमोऽध्यायः। श्रीहरे நமः. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறேன். ஸ்வஸ்தி பிரஜாभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु। काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी
देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलं चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने श्रीहरये नमः।